வெல்கம் டு தமிழ் காவியம். முடிந்தவரை தனது தற்காப்பை உயர்த்த நினைத்தார். பிறகு அதியரசனும் அபிமன்யுவும் குகையை நோக்கி நகரத் தொடங்கினர். போகும் வழியில் எண்ணற்ற குழிகள் இருப்பதையும் அங்கு தொடர்ந்து ஆற்றல்கள் ஊற்றப்பட்டுக் கொண்டிருப்பதையும் அபிமன்யு கண்டான். மர்மமான அந்தாரி பூச்சிகளிடம் அவன் உணர்ந்த அதே ஆற்றலை இந்த பள்ளங்களில் அவன் உணர்ந்தான். பனிக்குளம் போல இந்த எரிமலை குளத்திலும் எண்ணற்ற அந்தாரி பூச்சிகள் இருந்திருக்க வேண்டும். ஆனால் ஏதோ ஒரு வலிமையான சக்தி அவற்றை முழுமையாக அழித்திருக்கிறது என்பதை அவனும் அதியரசனும் புரிந்து கொண்டனர். இதை நினைத்தபடி இருவரும் அந்த இடத்திற்கு எரிமலை குளம்பிற்குள் குதித்து முன்னேறி சென்றனர். ஆனால் திடீரென்று அபிமன்யு தனது உடல் முழுவதும் ஒரு புது சக்தி பரவி கிடப்பதை உணர்ந்தான். அதனால் அவன் எரிமலை குளம்பிற்குள் இருக்கும் ஆற்றல் ஓட்டங்களில் கவனம் செலுத்த தொடங்கினான். அங்கே அவன் நீல நிற ஆற்றல்களை காணத் தொடங்கினான். இதை பார்த்தவுடன் அங்கிருக்கும் பனி ஆற்றல்கள் தனது உடலின் உட்புற உறுப்புகளை காயப்படுத்தக்கூடும் என்பதை அவன் உடனடியாக புரிந்து கொண்டான். அதனால் அவன் துரிதமாக தனது உடலை பஞ்சபூத கவசத்தால் மூடினான். அதன் பிறகு அந்த பனியின் சக்தி அவனை தாக்குவது வெகுவாக குறைந்தது. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக இங்கிருந்து வெளியேற வேண்டும். இல்லை என்றால் எனது சக்தியின் பெரும்பகுதி இங்கேயே அழிக்கப்பட்டுவிடும். அதன் பிறகு யாளியர் கூட்டம் அல்ல, சாதாரண மிருக கூட்டம் கூட என்னை எளிதாக வீழ்த்திவிடும் என்று கூறியபடி அவன் அதியரசனை பார்த்தான். அவர் நிற்காமல் தொடர்ந்து முன்னேறி சென்றார். அங்கிருந்த நீல நிற ஆற்றல்கள் இன்னும் வலிமையாக மாறுவதை அபிமன்யு உணர்ந்தான். பல இடங்களில் எரிமலை குழம்பின் சிவப்பு நிறம் நீளமாக மாறிக்கொண்டிருந்தது. இதை பார்த்த அவனது கண்களில் பயம் அதிகரிக்க தொடங்கியது. கடைசியாக அவன் பதற்றத்துடன், அதியரசரே, நாம் எரிமலை குழம்பிற்குள் மிகவும் ஆழமாக வந்துவிட்டோம் என்று உங்களுக்கு தோன்றவில்லையா என்று கேட்டான். ஆனால் அதியரசன் தனது வேகத்தை அதிகரித்து நம்பிக்கையான பார்வையுடன் அவனை பார்த்து, ஆழமாக வந்துவிட்டோம் தான், ஆனால் நாம் தேடி வந்ததை அடைய இன்னும் சிறிது தூரம் செல்ல வேண்டும். நீ பயப்பட தேவையில்லை. உனது தற்போதைய சக்திக்கு உன்னால் இதைவிட ஆழமான பகுதிக்கு கூட செல்ல முடியும் என்றார். இதை கூறிவிட்டு அவர் தொடர்ந்து முன்னேறி சென்றார். சிறிது நேரத்தில் அவர்கள் ஒரு பரந்த நிலப்பரப்பை போல இருக்கும் பகுதியை வந்தடைந்தனர். அங்கே ஒரு பக்கம் குளிர்ந்த நீலப்பனி ஆற்றல்களின் ஊற்றும், மறுபக்கம் குகையிலிருந்து பாயும் சிவப்பு நிற நெருப்பு பூத ஆற்றல்களின் அருவியும் இருந்தது. இந்த அற்புதமான காட்சியை அபிமன்யு பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தான். மேலிருந்து கொட்டும் நெருப்பு அருவி, கீழிருந்து ஊற்றும் பனி நீரூற்று, அதை ரசித்துக் கொண்டே அவன் அதை கூர்மையாக கவனித்த போது நீரூற்றுக்கும் அருவிக்கும் நடுவிலே ஒரு கல்மேடை இருந்தது. அதில் ஒரு அழகான தாமரை பூத்திருந்தது. அந்த தாமரையின் கீழ்ப்பகுதி சிவப்பு நிறத்திலும் மேற்பகுதி கருப்பு நிறத்திலும் அதன் மேலே ஒரு நீல நிற பழமும் இருந்தது. இதை பார்த்த அபிமன்யு பிரகாசமான கண்களுடன், நீல நெருப்பு தாமரைக்கனி என்று உற்சாகத்துடன் கத்தினான். அதை கைப்பற்ற அவன் முன்னோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தான். ஆனால் திடீரென்று அவனது பார்வை இருபுறமும் கிடந்த எலும்புக்கூடுகளின் மீது விழுந்தது. அதை கண்டவுடன் அவனது வேகம் குறைந்தது. சூனியகாந்தம் என்று கண்கள் விரிய கூறினான். அவனது கண்கள் பீதியால் நிறைந்திருந்தன. அப்போது அந்த எலும்புக்கூட்டிற்கு அருகில் 3 ஒளிகள் மிதப்பதை அவன் கவனித்தான். அவை நீலம், சிவப்பு மற்றும் கருப்பு நிறத்தில் இருந்தன. அவற்றை பார்த்த உடனேயே அவை வலிமையான போர் நுட்பங்கள் என்பது தெளிவாக தெரிந்தது. ஆனால் அவன் அவற்றை அடைய முயற்சி செய்யவில்லை. ஏனென்றால் அவன் அதை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தால் ஆபத்து அவனை நோக்கி 10 அடி எடுத்து வைக்கும். அப்போது அந்த தாமரை இருந்த கல்மேடைக்கு அருகில் வீற்றிருந்த ஒரு பெரிய எலும்புக்கூட்டின் மீது அவர்கள் இருவரது கண்களும் விழுந்தன. அந்த எலும்புக்கூடு சுமார் 8 அடி உயரம் இருந்தது. அந்த எலும்புக்கூட்டுக்கு சொந்தமான நபர் இறந்து பல ஆண்டுகள் கடந்து இருக்கும். இருந்தாலும் அதற்குள்ளிருந்து ஒரு ஆபத்தான சக்தி தொடர்ந்து வெளியேறுவதை அவனால் உணர முடிந்தது. அதியரசன் அங்கிருந்த எலும்புக்கூட்டை தீவிரமாக ஆராய்ந்தார். பின்னர் அவர் அபிமன்யுவை பார்த்து, ஏன் என்று தெரியவில்லை. இந்த எலும்புக்கூடை பார்க்கும்போது இவர் பனி பழங்குடியினரின் முன்னோரான பசுமதேவராக இருப்பார் என்று என் உள்மனம் கூறுகிறது என்றார். அதை கேட்டவுடன் அபிமன்யு ஒரு கணம் உறைந்து நின்றார். ஆனால் அவனது முகத்தில் இருந்த பதற்றத்தை கண்ட அதியரசன் நிதானமான குரலில், இருந்தாலும் நீ இந்த எலும்புக்கூட்டை பார்த்து பயப்பட தேவையில்லை. ஆனால் ஒரு விஷயத்தை கவனமாக நினைவில் வைத்துக்கொள். தவறுதலாக கூட இந்த மூலிகையை உனது கைகளால் தொட்டு விடாதே. இல்லை என்றால் கண் இமைக்கும் நேரத்தில் அது உனது உடலில் இருக்கும் சக்தியை உறிஞ்சிவிடும். இது போன்ற மூலிகைகளுக்கு இந்த உலகில் உள்ள அனைத்தும் உணவுப் பொருள்தான். அது கண்ணில் பட்ட அனைத்தையும் உறிஞ்சி தனக்கான ஆற்றலாக மாறிவிடும். அதனால் அவசரப்பட்டு எதையும் செய்து விடாதே என்று எச்சரித்தார். இதை கேட்ட அபிமன்யுவின் குரலில் குழப்பமும் ஆர்வமும் கலந்திருந்தது. பிறகு நான் எப்படி இந்த மூலிகையை பெறுவது என்று கேட்டான். அவன் முகத்தில் கவலையின் ரேகைகள் தெரிந்தன. சிறிது நேரம் யோசித்த பிறகு அதியரசன் அவனை பார்த்து, என்னால் உனக்கு உதவ முடியும். ஆனால் நான் எனது சக்தியை பயன்படுத்திய அடுத்த கணம் நாம் இங்கே இருப்பதை யாளியர் பழங்குடியினரும் மற்றவர்களும் உணர்ந்து விடுவார்கள் என்றார். இதை கேட்ட பிறகு மூலிகையை எப்படி கைப்பற்றுவது என்பதை அபிமன்யுவுக்கு அவர் விளக்கினார்.
ஆனால் அது அவ்வளவு எளிதல்ல என்பதையும் அவர் கூறினார். மூலிகை அவன் கண்களுக்கு முன்பே இருந்தாலும் அதை அவ்வளவு எளிதாக அவனால் பெற முடியவில்லை. ஆர்ப்பரிக்கும் நதி தன் முன் இருந்தும் தாகத்தை தணிக்க முடியாமல் தவிக்கும் காகத்தைப் போல இருந்தது அபிமன்யுவின் நிலைமை. அந்த தாமரையை சுற்றி கொடிகள் போல எண்ணற்ற இலைகள் பரவியிருந்தன. அவை அங்கு நிறைந்திருந்த இயற்கையின் ஆற்றல்களை தொடர்ந்து உறிஞ்சி அதை தாமரைக்கு மாற்றிக் கொண்டிருந்தன. அந்த தாமரை கொடிகள் இடைவிடாத சக்தியை தனக்குள்ளே இழுத்துக் கொண்டிருப்பதைக் கண்ட அதிகரசன் அபிமன்யுவை பார்த்து, அபிமன்யு, கவனமாக கேள். நீ அந்த தாமரையை எடுக்கும் போது தப்பித்தவறி கூட அந்த இலைகளை தொட்டு விடாதே. தவறுதலாக உன் உடலின் ஏதாவது ஒரு அங்கம் அதன் மீது பட்டால் கண் இமைக்கும் நேரத்தில் உன் உடலில் இருக்கும் அனைத்து சக்தியையும் அது உள் இழுத்து உன்னை காய்ந்த சருகாக தூக்கி வீசிவிடும் என்றார். பிறகு அவர் அந்த இடத்தை சுற்றிலும் சிதறிக் கிடந்த எலும்புக்கூட்டுகளை சுட்டிக்காட்டி அபிமன்யுவை எச்சரித்தார். அவற்றை பார்த்த அபிமன்யு ஒரு கணம் திகைத்துப் போய், இங்கே 5 எலும்புக்கூடுகள் இருக்கின்றன. அவற்றிற்குள் இருக்கும் சக்தியை வைத்து பார்த்தார். அவை எல்லாமே சூனியகாந்த பொம்மைகளைப் போலத்தான் தெரிகிறது என்றார். அதியரசனின் கண்களிலும் லேசான பயம் தெரிந்தது. இங்கிருக்கும் எலும்புக்கூடுகளை ஆராயும் போது அவை உயிரோடு இருந்தபோது குறைந்தது பகவஜர் நிலையிலாவது இருந்திருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. அதனால் இதில் எவரையும் நாம் கோபப்படுத்திவிடக் கூடாது. இல்லை என்றால் நாம் பெரும் சிக்கலில் மாட்டிக்கொள்வோம். இந்த எலும்புக்கூடுகளை பார்க்கும் போது தலைவர் இமயவர்மன் சொன்னது சரிதான் என்று தோன்றுகிறது. யாளியர் குலத்தின் மற்ற முன்னோர்களும் இங்கே இருந்திருக்கிறார்கள் என்றார். உண்மையில் அந்த எலும்புக்கூடுகளுக்குள் இருக்கும் சக்திகளை உணர்ந்த பிறகு அவை ஒரு குறிப்பிட்ட பழங்குடியினருக்கு மட்டும் சொந்தமானவை அல்ல என்பதை அதியரசன் புரிந்து கொண்டிருந்தார். அவர்களின் ஆன்மாவுடைய சக்தி மறைந்த பின்னரும் அந்த உடலுக்குள் ஒரு ஆபத்தான சக்தி எஞ்சியிருப்பதை அவர் உணர்ந்தார். அது ஒரு தேவோதய வீரரை கூட பயமுறுத்திவிடும் அளவுக்கு வலிமையானதாக இருந்தது. அந்த பயங்கரமான சக்திகளை உணர்ந்த அபிமன்யு ஆழமான யோசனையில் மூழ்கி இருந்த போது அதியரசன் அந்த நீல நெருப்பு தாமரையை சுட்டிக்காட்டி, அபிமன்யு, சீக்கிரம் அந்த பழத்தை எடு. இல்லை என்றால் மற்ற பழங்குடியினர் இங்கே வந்து விடுவார்கள். ஏற்கனவே அதை சுற்றி ஆபத்து அதிகமாக இருக்கிறது. பின்னர் போட்டி அதிகமாகிவிட்டால் நாம் வெறும் கையுடன் திரும்ப வேண்டியதுதான் என்றார். அதியரசனின் வார்த்தைகளை கேட்ட அபிமன்யு, இது சிந்தனையில் மூழ்கி நேரத்தை வீணடிப்பதற்கான தருணம் அல்ல, செயல்படுவதற்கான நேரம் என்பதை புரிந்து கொண்டார். தீர்க்கமான பார்வையுடன் அந்த மூலிகையை நோக்கி திரும்பினார். அந்த தருணத்தில் அதியரசன் அவனுக்கு ஒரு யோசனையை சொன்னார். அபிமன்யு, இது தாமரை பழத்தை பெற நீ மின்னலின் சக்தியையோ வர்ணபூத சக்தியையோ பயன்படுத்தாதே. உனது நிலபூத ஆற்றலை பயன்படுத்து. அது உனக்கு உறுதுணையாக இருக்கும் என்றார். இதைக் கேட்ட அபிமன்யு உடனடியாக தனது ஈட்டியை பழுப்பு நிற ஆற்றலால் மூடி முன்னோக்கி சென்றார். முதலில் அந்த தாமரையை சுற்றி இருந்த கொடிகளை அகற்ற முடிவு செய்தார். ஈட்டியால் அந்த கொடிகளை வெட்ட ஆரம்பித்தார். அப்படி அவன் வெட்டி கொண்டிருக்கையில் தன்னை நோக்கி ஒரு தாக்குதல் பாய்ந்து வருவதை தனது ஆத்மீக சக்தி மூலம் அவன் உணர்ந்தான். அதை உணர்ந்த மாத்திரத்திலேயே அவன் உடனடியாக பின்வாங்கினான். அந்த தாக்குதல் அபிமன்யுவை அடைவதற்கு முன்பே அதியரசன் அதை உணர்ந்திருந்தார். அவர் சட்டென்று அவன் அருகில் சென்று தனது சொந்த சக்தியால் அந்த தாக்குதலை சரியான நேரத்தில் தடுத்தார். அந்த தாக்குதலில் இருந்து தப்பித்த அபிமன்யு நிம்மதி பெருமூச்சு விட்டார். அப்போது அவனது கண்கள் எரிமலை குழம்பில் மிதந்து கொண்டிருந்த ஒரு சூனியகாந்த கைப்பாவை மீது விழுந்தன. அதன் எலும்பு உடல் பயங்கரமான சிவப்பு நிற சக்திகளால் சூழப்பட்டிருந்தது. அந்த பொம்மையின் பார்வை அபிமன்யு மற்றும் அதியரசன் மீது நிலைத்திருந்தது. இதைக் கண்ட அதியரசன் நிலைமையை புரிந்து கொண்டு, அப்படியானால் எனது சந்தேகம் சரிதான். இங்கு வெளியே தெரியும் எலும்புக்கூடுகளை தாண்டி ஆங்காங்கு நிறைய எலும்புக்கூடுகள் மறைந்துள்ளன. அவை அனைத்துமே சூனியகாந்த பொம்மைகள். இந்த இடத்தில் நாம் எதை தொட்டாலும் இவை நம்மை தாக்க துவங்கும் என்றார். அபிமன்யு மீண்டும் அந்த எலும்புக்கூடு பொம்மையை வியப்புடன் பார்த்தான். ஆனால் அது மீண்டும் அமைதியாகிவிட்டது. எந்த சக்தியும் இல்லாத சாதாரண எலும்புக்கூடு போல தரையில் சரிந்தது. அதியரசன் அபிமன்யுவின் தோளில் தட்டி, இதில் ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை. உலகில் உள்ள அனைத்து பொக்கிஷ பூமியும் இப்படித்தான் இருக்கும். இதுபோல விசித்திரமான சக்திகள் புதையலை பாதுகாப்பது வழக்கமான ஒன்றுதான். இந்த குகையிலிருந்து எந்த பொருளையும் நம்மால் எளிதில் கைப்பற்றிவிட முடியாது என்பது உறுதியாக தெரிகிறது. வசுமதேவர் தனது எதிர்கால சந்ததியை பற்றி நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார். அவர்கள் என்றாவது ஒரு நாள் பலவீனம் அடைவார்கள். அப்போது யாராவது இந்த பொக்கிஷத்தை எடுக்க வந்தால் அவர்களை தடுக்கும் அளவுக்கு நம் வாரிசுகள் இருக்க மாட்டார்கள். அதனால் நாம் தான் நமது இனத்தின் புதையலை காவல் காக்க வேண்டும் என்று முடிவு செய்து இந்த பகவஜர் நிலை கைப்பாவைகளை உருவாக்கியுள்ளார். அதுபோக இந்த ஒளிப்புள்ளிகளும் அவற்றிற்குள்ளே இருக்கும் சுருள்களும் சக்தி வாய்ந்த போர் தந்திரங்களாக இருக்க வேண்டும். அவற்றை தனது வாரிசுக்காக அவர் விட்டுச் சென்று இருக்க வேண்டும். இதை வைத்தாவது உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லாமல் சொல்லி இருக்கிறார். உண்மையில் பசுமதேவர் தீர்க்கதரிசி. அவர் நினைத்ததைப் போலத்தான் பனிப்பழங்குடி மாறி இருக்கிறது. கோழை கூட்டமாக, துரோக கூட்டமாக என்றார். துரோகமா? என்ன துரோகம் என்று அபிமன்யு கேட்டார்.
அபிமன்யுவும் அதியரசனும் எரிமலைக்குள் முன்னேறி செல்லும்போது பசுமதேவர் விட்டு சென்ற தந்திர யுத்திகளை ஒளிப்புள்ளிகளாக கண்டனர். அவர்கள் தேடி வந்த தாமரையை 8 அடி உயரம் கொண்ட ஒரு எலும்புக்கூடு இறுக்கமாக பிடித்துக் கொண்டிருந்தது. அதியரசனும் அந்த எலும்புக்கூட்டையே சில நொடிகள் உற்று பார்த்தார். பார்வையை திருப்பாமலேயே மெல்ல அபிமன்யுவை நோக்கி திரும்பி, அபிமன்யு, இந்த உலகில் பிறக்கும் ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய பெருமையை இந்த உலகில் நிலைநாட்ட வேண்டும். தான் இறந்த பிறகும் தன்னை பற்றி இந்த உலகம் பேச வேண்டும். தான் உருவாக்கிய நுட்பங்களை எல்லாம் வாரிசுகள் கற்றறிந்து தனது புகழை பரவ செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். ஆனால் பெரும்பாலான வீரர்களின் யுக்திகளும் தந்திரங்களும் சரியான முறையில் பாதுகாக்கப்படாமல் அழிந்து போனதுதான் மறுக்க முடியாத உண்மை. யுக்திகளை பாதுகாப்பதற்கு குறைந்தபட்சம் நீங்கள் யுகவஜ்ர வீரராகவாவது இருக்க வேண்டும். எனக்கு தெரிந்து இங்கிருக்கும் யுக்திகள், பொக்கிஷங்கள் என அனைத்தும் யுகவஜர நிலைக்கு மேலே இருக்கக்கூடிய வீரர்களுடையதாக இருக்கலாம் என்று தோன்றுகிறது என்ற பெருமூச்சு விட்டா. அதியரசன் தனது பார்வையை நீல நெருப்பு தாமரைக்கு அருகில் நின்றிருந்த 8 அடி உயர எலும்புக்கூட்டை நோக்கி திருப்பினார். அபிமன்யு அந்த எலும்புக்கூட்டையும் அதியரசனையும் மாறி மாறி பார்த்தபடி கவலையுடன் கேட்டா, அந்த எலும்புக்கூட்டை அழிக்காமல் நம்மால் அந்த மூலிகையையும் அதற்குள் இருக்கும் கனியையும் பெற முடியாது என்றான். அதியரசன் அவனது தோளில் தட்டி, ஏன் அதற்கு விரக்தி அடைகிறாய்? இந்த உலகில் திறக்க முடியாத கதவு என்று எதுவும் இல்லை. சரியான சாவியை பயன்படுத்தினால் அனைத்து கதவுகளும் திறக்கப்படும். இந்த கதவு திறக்கவும் நம்மிடம் ஒரு வழி இருக்கிறது. அவர் குரலில் ஒரு சின்ன புன்னகை கலந்திருந்தது. உடனே அபிமன்யு சற்று முன்னோக்கி நகர்ந்து, என்ன வழி என்று ஆர்வத்துடன் கேட்டான். அதியரசன் அவனை ஒரு கணம் புதிரோடு பார்த்தா. இந்த புதையலை கைப்பற்ற நாம் மட்டுமா இங்கு வந்திருக்கிறோம் என்று மெதுவாக கேட்டா. இதை புரிந்து கொண்டவன் போல அபிமன்யு அவரை ஆச்சரியத்துடன் பார்த்து, அப்படியென்றால் மற்ற பழங்குடியினரும் யாளியர்களும் வரும் வரை நாம் காத்திருக்க வேண்டும் என்று சொல்கிறீர்களா? அவர்கள் அந்த மூலிகையையும் ஒளியில் சிக்கியுள்ள யுக்திகளையும் எடுக்க முயற்சிக்கும் போது நாம் உள்ளே புகுந்து மூலிகையை கைப்பற்றிக் கொள்ளலாம் என்று சொல்கிறீர்களா என்று கேட்டா. அதியரசன் சற்று முன்னோக்கி குனிந்து அபிமன்யுவின் காதருகே குரலை தாழ்த்தி, எதிரிக்கு எதிரி என்றைக்குமே நண்பன். இங்கிருக்கும் சூனியகாந்த பொம்மைகள், அதை சுற்றி இருக்கும் ஆபத்து எல்லாம் நம்மை மீறிய ஒன்று. தேவையில்லாமல் நாம் இதில் தலையிட்டு நமது உயிரை பணயம் வைத்துவிட இமயவர்மன், ரணசிங்கர் போன்ற பெரிய ஆட்களை ஆடவிட்டு வேடிக்கை பார்ப்பது நல்லது. ஒரு போரின் முடிவில் அதிக நன்மைகளை பெறுபவன் எவன் தெரியுமா? எவன் ஒருவன் கடைசி வரை உயிரோடு இருக்கிறானோ அவன்தான். அதனால் நாம் ஆட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. கடைசி வரை வாழ்ந்தாலே போதும். சரி, இன்னும் சிறிது நேரத்தில் அனைவரும் இங்கே வந்து விடுவார்கள். நாம் மறைந்து கொள்வது நல்லது என்று சொல்லி நிமிர்ந்தார். அதை கேட்ட அபிமன்யு விருப்பமே இல்லாமல் உதடை கடித்தபடி அதியரசனுடன் இணைந்து அங்கிருந்து ஒரு குகையில் மறைந்து கொண்டார். அவர்கள் இருவரும் மற்ற வீரர்கள் வரும் வரை காத்திருக்க தொடங்கினர். அவர்களை அதிக நேரம் காத்திருக்க வைக்காமல் வரிசையாக வீரர்கள் உள்ளே நுழைய துவங்கினர். 15க்கும் மேற்பட்ட வலிமையான வீரர்கள் அங்கு கூடினர். அதில் இமயவர்மனும் நின்று கொண்டிருந்தார். அவர்கள் அனைவரும் நாம் தான் இந்த பொக்கிஷத்தை முதலில் கண்டுபிடித்திருக்கிறோம் என்று பெருமையுடன் நின்றனர். இன்னொரு பக்கம் எரிமலை குழம்பு நிறைந்த ஒரு பள்ளத்தின் அருகே யாளியர் குலத்தின் மூத்தவர்கள் நின்று கொண்டிருந்தனர். அவர்களுக்கு அருகில் ரணசிங்கர் நின்று கொண்டிருந்தார். அப்போது ரணசிங்கர் இமயவர்மனை நேரடியாக பார்த்தபடி குரலை உயர்த்தி, இமயவர்மா, நீ உன் முன்னோர்களைப் போல பிடிவாதக்காரனாக இருக்கிறாய். இது உன்னையும் உன் குலத்தையும் பேரளவில் கொண்டு போய் நிறுத்தும் என்பதை மறந்து விடாதே என்று கர்ஜித்தார். இதை சொல்லும்போது இமயவர்மனது பார்வை மூலிகையை பிடித்திருந்த அந்த எலும்புக்கூட்டின் மீதே இருந்தது. அந்த எலும்புக்கூட்டையும் ரணசிங்கரையும் மாறி மாறி இமயவர்மன் பார்த்தார். அந்த நேரத்தில் ரணசிங்கர் உடலில் இருந்து ரத்தம் போன்ற சிவப்பு நிற ஒளிக்கதிர்கள் கசிய ஆரம்பித்தது. அதைத் தொடர்ந்து நட்சத்திரம் போல தொங்கிக் கொண்டிருந்த அந்த 3 ஒளிப்புள்ளிகளை இமயவர்மன் பார்த்தார். பிறகு தன்னுடன் நின்று இருந்த மற்ற பழங்குடி பெரியவர்களை பார்த்து மெதுவான குரலில், என்ன ஆனாலும் சரி, எத்தனை தலை உருண்டாலும் சரி, அவர்களுக்கு முன்பாக நாம் அந்த யுக்திகளை பெற வேண்டும் என்றார். 2 குழுக்களும் என்ன விலை கொடுத்தாவது அங்கிருக்கும் பொக்கிஷத்தை கைப்பற்றிவிட வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தனர். இதற்கிடையில் நிழலில் மறைந்திருந்தபடி அபிமன்யு இவை அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தார். ஒரு பயங்கரமான போர் தொடங்கப் போவதை அவன் உணர்ந்தான். அந்த தருணத்தில் யாளியர் குல பெரியவர் சிவபாகு இமயவர்மரை நோக்கி நேரடியாக நடந்து வந்தார். இமயவர்மரே, உங்களது தற்போதைய வலிமையை வைத்து பார்த்தால் எங்களை எதிர்ப்பது அல்ல, எங்களிடம் இருந்து தப்பிப்பது கூட உங்களால் முடியாத காரியம். ஏன் பிரச்சனையை மேலும் மேலும் தீவிரமாக்குகிறீர்கள்? தோல்வியை ஒப்புக்கொண்டு விலகி நில்லுங்கள், உயிராவது மிஞ்சும் என்று தீவிரமான குரலில் கூறினார். இமயவர்மன் அந்த யுக்திகளுக்கு குறிவைப்பதை சிவபாகு அறிந்திருந்தார். ஏனென்றால் அவரும் அதற்குத்தான் குறிவைத்தார். தனக்கு வரவேண்டிய பொக்கிஷத்தை இன்னொருவன் குறிவைத்தால் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் அளவுக்கு அவருக்கு பரந்த மனது இல்லை. அதே நேரத்தில் அபிமன்யு இதை கவனித்து விட்டார். சிவபாகுவின் கண்கள் முழுக்க அந்த யுக்திகள் மீது பதிந்திருப்பதை அவன் கண்டான். பிறகு சிவபாகு தன் அருகே இருந்தவர்களை திரும்பி பார்த்து தலையை அசைத்தார்.
போய் அந்த சுருளை எடுத்து வாருங்கள் என்றார். அவர் இதை சொன்ன மாத்திரத்திலேயே அபிமன்யு போர் தொடங்கிவிட்டது என்பதை புரிந்து கொண்டார். அதே சமயம் யாளியர் குலத்தின் பெரியவர் ஒருவர் அதிவேகமாக அந்த சுருளை நோக்கி பாய்ந்தார். அவர் நகர்வதைக் கண்ட இமயவர்மன் அவரை தாக்க முயன்றார். ஆனால் சிவபாகு உள்ளே புகுந்து இமயவர்மனை எதிர்த்து நின்றார். இதைக் கண்ட இமயவர்மன் கோபத்துடன் சிவபாகுவை விரல் நீட்டி காட்டி, சிவபாகு, நீ என்னை விளிம்பிற்கு தள்ளுகிறாய். ஒரு கட்டத்திற்கு மேல் நான் ஒப்பந்தத்தை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு உயிரை குடிக்கும் வேட்டையில் இறங்கி விடுவேன் என்பதை மறந்து விடாதே என்று கத்தினார். அதைத் தொடர்ந்து இமயவர்மன் தனது கைகளை அசைக்க அவருடைய ஆட்கள் அனைவரும் கர்ஜித்துக் கொண்டே யாளியர் குலத்தவர்களை நோக்கி பாய்ந்தனர். ஆயுதங்கள் மோதும் சத்தமும், எலும்புகள் உடையும் சத்தமும், ரத்தம் தெறிக்கும் சத்தமும், வழியால் அலறும் சத்தமும் மாறி மாறி கேட்டது. ஆனால் இத்தனை தாக்குதல்களும் நடந்தும் அருகில் இருந்த எலும்புக்கூடு பொம்மைகள் அனைத்தும் அமைதியாக இருந்தது. ஒன்று கூட அவர்களை தாக்க துணியவில்லை. அது அபிமன்யுவுக்கு ஆச்சரியத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியது. அந்த சமயத்தில் நட்சத்திரம் போல பிரகாசித்த 3 சுருள்களில் ஒன்றை யாளியர் குல மூத்தவர் ஒருவர் பிடித்தார். அந்த நொடியில் குகை அதிர்ந்தது. இடி இறங்குவதைப் போல மாபெரும் சக்தி நிறைந்த முஷ்டி அச்சு ஒன்று அந்த மூத்தவரின் நெஞ்சிலேயே பாய்ந்தது. அடுத்த கணம் அவரது உடல் வெடித்து சிதறியது. அவரது கடைசி அலறல் குகையின் ஒவ்வொரு மூலையையும் சென்றது. மூர்க்கமாக போரிட்டுக் கொண்டிருந்த ஒவ்வொருவரும் அந்த அலறலை கேட்டு ஒரு நொடி போரை நிறுத்தினர். பின்னர் வெடித்து சிதறும் அவரது உடலை பார்த்து திகைத்து போய் நின்றனர். தேவோதய நிலையில் இருந்த அந்த வீரர் இருந்த தடயமே தெரியாமல் கொன்றொழிக்கப்பட்டார். அதைக் கண்டதும் அங்கிருந்த ஒவ்வொருவரின் முடியும் எழுந்து நின்றது. அந்த தருணத்தில் பனிப்பழங்குடியைச் சேர்ந்த ஒரு பெரியவர் நடுங்கும் குரலை, இவை சாதாரண எலும்புக்கூடுகள் அல்ல, இவை சூனியகாந்த பொம்மைகள் என்றார். அந்த நடுங்கும் குரலை கேட்ட எல்லோராலும் அந்த குரலுக்கு பின்னால் இருந்த பயத்தை தெளிவாக உணர முடிந்தது. அனைவரும் பயத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் உறைந்து நிற்கப் போகிறார்கள் என்று அபிமன்யு நினைத்துக் கொண்டிருந்தார். ஆனால் அவன் நினைத்ததற்கு மாறாக அங்கிருந்த அனைவரும் தங்களது உச்ச சக்திகளை வெளிப்படுத்தி ஒளியில் சிக்கியுள்ள அந்த சுருள்களை நோக்கி வேகமாக நகரத் தொடங்கினர். அது அபிமன்யுவுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தியது. ஆபத்தை கண்டால் ஓடாமல் ஏன் நெருங்குகிறார்கள் என்று அவன் யோசித்தான். அப்போதுதான் அவன் ஒன்றை புரிந்து கொண்டான். அந்த சூனியகாந்த பொம்மைகள் மீது அனைவருக்கும் மரண பயம் இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த சுருள்கள் இங்கிருக்கும் வேறு யாருக்காவது கிடைத்து அவர்கள் அழிக்கவே முடியாத சக்தி வாய்ந்த வீரர்களாக மாறிவிட்டால் என்ன செய்வது என்ற பதட்டமும் இருக்கிறது. அதனால்தான் அனைவரும் தங்கள் உயிரை பற்றி கூட கவலைப்படாமல் அந்த சுருளை நோக்கி பாய்ந்தனர். வெற்றி பெற்றால் ஆளலாம், தோற்றால் கௌரவமாக சாகலாம் என்ற எண்ணத்தோடு அவர்கள் இருந்தனர். இந்த போர் வீரர்களின் மனது கடவுளைப் போல, அதை புரிந்து கொள்ளவே முடியாது. இந்த முறை யாளியர் குலம் மட்டுமல்லாமல் மற்ற பழங்குடியினரும் அந்த எலும்புக்கூட்டிற்கு மேலே ஒளியில் மிதந்து கொண்டிருந்த அந்த யுக்திகளை நோக்கி பாய்ந்தனர். அந்த சமயத்தில் அபிமன்யு ஒரு ஆபத்தான சக்தியை உணர்ந்தார். அவனது கவனம் சிவப்பு ஒளியால் சூழப்பட்டு அந்த யுக்திகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த 5 எலும்புக்கூடுகளின் பக்கம் திரும்பியது. அதை பார்த்த அவன் மெதுவான குரலே, இப்படியே போனார் யாராலும் அந்த யுக்திகளை பெற முடியாது என்றான். அபிமன்யுவின் வார்த்தைகளை கேட்ட அதிகரசன் ஒரு தந்திரமான புன்னகையுடன், அந்த சொல்களை அவ்வளவு எளிதாக எடுக்க முடியும் என்றால் அதை உருவாக்கிய அவர்களது முன்னோருக்கு எப்படி மதிப்பு இருக்கும்? இந்த உலகில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு விலை உண்டு. அந்த விலை மரணத்தில் கூட முடியலாம். ஆனால் அந்த மரணத்தை தாண்டி இன்று அவர்களில் யாராவது ஒருவர் உயிர் பிழைத்து இந்த யுக்திகளை பெற்றுவிட்டால் அவரது சக்தி நமது கற்பனைக்கு அப்பாற்பட்டதாக வளர்ந்துவிடும் என்றார். அபிமன்யு சுவரை விட்டு நிமிர்ந்து குகையின் உள்ளே நடக்கும் போரை ஒரு கணம் கூர்ந்து பார்த்தார். பிறகு அதிகரசனை நோக்கி திரும்பி, ஆமாம், இறந்த பிறகும் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக யாராலும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடத்தை உருவாக்கி வைத்திருக்கும் அவர்களது முன்னோர் அவ்வளவு எளிதாக ஒரு பொருளை கொடுத்து விடுவாரா என்ன? ஆனால் நாம் இப்படியே வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தால் அந்த மூலிகையை நம்மால் ஒருபோதும் பெற முடியாது என்று உங்களுக்கு தோன்றவில்லையா என்று தயங்கியபடி கேட்டார். அபிமன்யு இவ்வளவு பொறுமையின்றி இருப்பதைக் கண்ட அதிகரசன் ஒரு தந்திரமான புன்னகையுடன், இந்த எலும்புக்கூடு பொம்மைகள் வலிமையானவை என்றாலும் அவற்றிற்கு வரம்பு என்ற ஒன்று இருக்கிறது. அதனால் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைதான் போரிட முடியும். அந்த எல்லையை அடையும் வரை காத்திருப்பதுதான் நமக்கு நல்லது என்று தோன்றுகிறது என்றார். அவர் இதை சொல்லும்போது அவரது முகத்தில் ஒரு தந்திரமான புன்னகை நிலவியது. அந்த பாவனையைக் கண்ட அபிமன்யு அதிகரசன் அனைவரது சக்திகளும் தீரும் வரை காத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டார். மூதாதையர் பசுமதேவரின் ரகசிய தந்திர முறைகளை கைப்பற்ற வேண்டும் என்ற பேராசையில் அனைத்து பழங்குடியினரும் முன்னேறிய அந்த நொடி அங்கிருந்த மற்ற எலும்புக்கூடுகள் திடீரென தங்கள் தாக்குதலை தொடங்கின. இருப்பினும் அந்த சூனியகாந்த பொம்மைகள் அங்கே வைக்கப்பட்டிருக்கும் பொருட்களை எடுக்க முயற்சிப்பவர்களை மட்டுமே குறிவைத்து தாக்குகின்றன என்பதை அபிமன்யு விரைவாக புரிந்து கொண்டான். இதை உணர்ந்த அவன் இமயவர்மனை பார்த்து கட்டளையிடும் தொனியில், உங்களுடன் வந்திருக்கும் பழங்குடியினரை உடனடியாக பின்வாங்கச் சொல்லுங்கள் என்று கத்தினார். திடீரென்று வந்த அபிமன்யுவின் குரலைக் கண்டு இமயவர்மன் ஒரு கணம் திகைத்து நின்றார்.
சாதாரண அமரோதய வீரனாக இருக்கும் அபிமன்யுவால் எப்படி இந்த எரிமலை குழம்பின் சுட்டெரிக்கும் வெப்பத்தை தாங்கி நிற்க முடிகிறது என்பதை அவனால் நம்பவே முடியவில்லை. இருப்பினும் அந்த ஆச்சரியத்திலிருந்து மீண்டு அனைவரும் பின்வாங்கும்படி இமயவர்மன் உத்தரவிட்டார். இதற்கிடையில் யாளியர் பழங்குடியின் 3 தேவோதய வீரர்கள் சூனியகாந்த கைப்பாவைகளால் கொல்லப்பட்டிருந்தனர். இதைக் கண்ட சிவபாகு மற்றும் வந்தியர் ஆகியோர் நிலைமையை உணர்ந்து, அந்த தந்திர நுட்பங்களை எடுக்க முயற்சிக்க வேண்டாம், அதில் இருந்து தள்ளியிருங்கள் என்று தங்கள் ஆட்களுக்கு உத்தரவிட்டனர். அதே நேரத்தில் அபிமன்யு அதிவேகமாக முன்னேறி சென்று சிவப்பு ஒளியால் சூழப்பட்டிருந்த ஒரு தந்திர முறையை கைப்பற்றினார். இதை பார்த்த விதுரனின் முகத்தில் ஆத்திரம் பொங்கியது. அவன் முன்னேற முயன்ற போது ஒரு எலும்புக்கூடு பொம்மை அபிமன்யுவை நோக்கி செல்வதை அவன் கவனித்தான். அதை கண்டவுடன் விதுரன் பின்வாங்கினான். விதுரன் ஒரு அடி பின்னோக்கி விலகி கைகளை விரித்தபடி உரக்கச் சிரித்தான். அந்த சிரிப்பு குகை முழுவதும் எதிரொலித்தது. அபிமன்யு, சாக தயாராக இரு, உன்னை கொல்ல மரணதேவன் வருகிறான் என்று கத்தும்போது அவன் விரல்கள் ஆயுதத்தை இறுக பற்றின. இதற்கிடையில் அந்த எலும்புக்கூடு அபிமன்யுவை நோக்கி முன்னேறுவதைக் கண்ட அதியரசன் பதற்றத்துடன் அவனை நோக்கி விரைந்தார். ஆனால் அபிமன்யுவின் முகத்தில் சிறு கவலை கூட இல்லாததைக் கண்டு அவர் ஆச்சரியப்பட்டார். என்ன நடக்கிறது என்பதை அங்கிருந்தவர்கள் புரிந்து கொள்வதற்குள் அபிமன்யு தான் கையில் வைத்திருந்த அந்த தந்திர முறையை யாளியர் பழங்குடியின் ஒரு மூத்தவரை நோக்கி வீசினார். அபிமன்யுவின் திட்டத்தை அந்த மூத்தவர் உடனடியாக புரிந்து கொண்டார். ஆனால் அவர் அதற்கு எதிர்வினை ஆற்றுவதற்குள் அந்த சூனியகாந்த பொம்மைகள் அவர் முன் தோன்றின. அவற்றின் தாக்குதல் அவர் மீது இறங்கிய அடுத்த நொடி அந்த யாளியர் குல மூத்தவரின் உடல் பயங்கரமான சத்தத்துடன் வெடித்து சிதறியது. அபிமன்யுவின் இந்த சூழ்ச்சியைக் கண்டு சிவபாகுவும் வந்தியரும் அதிர்ச்சி அடைந்தனர். ஆத்திரத்துடன் அவர்கள் அபிமன்யுவை நோக்கி முன்னேறிய போது இமயவர்மன் அவர்களை வழிமறித்தார். எங்கு போகிறீர்கள்? நீங்கள்தானே என்னை வழிமறித்தீர்கள். இப்போது நான் சண்டையிட வேண்டும் என்ற முடிவோடு இருக்கிறேன். வாருங்கள், சண்டை போடலாம் என்று புன்னகையோடு கூறினார். அவர் யாளியர் குல வீரர்கள் மீது கொடூரமான தாக்குதலை தொடுக்க தயாரானார். சூனியகாந்த பொம்மைகள் பாதுகாத்த பொக்கிஷத்தை கைப்பற்றுவதற்கான சண்டை மூர்க்கமாக போய்க் கொண்டிருந்தது. அதியரசன் யாளியர் குல மூத்தவர்கள் இருவருடன் போரிட்டுக் கொண்டிருந்தார். சூனியகாந்த பொம்மையால் யாளியர் குலத்தின் மூத்தவர்கள் சிலர் கொல்லப்பட்டனர். அதில் யாளியர் குலத்தின் பலம் வெகுவாக குறைந்தது. இருப்பினும் ரணசிங்கர் சாயாதவரை யாளியர் குலம் அசைக்க முடியாத மலைதான். ரணசிங்கர் எலும்புக்கூடுகள் ஒவ்வொன்றையும் கூர்ந்த கண்களால் கவனமாக உற்று பார்த்துக் கொண்டிருந்தார். அதைக் கண்ட அபிமன்யு ஆச்சரியமடைந்தார். ரணசிங்கர் மூலிகைக்காக வரவில்லை, இந்த பகுதியின் உண்மையான புதையலை தேடித்தான் வந்திருக்கிறார் என்பதை அபிமன்யு புரிந்து கொண்டார். அபிமன்யுவும் அவரது பார்வை நகரும் இடங்களை எல்லாம் பின்தொடர்ந்தார். அப்போது மூதாதையர் பசுமதேவரின் எலும்புக்கூடாக இருக்கலாம் என்று அபிமன்யுவும் அதியரசனும் சந்தேகப்பட்ட ஒரு எலும்புக்கூட்டின் மீது ரணசிங்கரின் பார்வை சென்றது. அபிமன்யுவின் பார்வையும் அதன் மீது விழுந்தது. அந்த எலும்புக்கூட்டின் விரல்களில் ஒன்றில் ஒரு மோதிரம் இருந்தது. அந்த மோதிரத்தை பார்த்தவுடன் அபிமன்யுவின் கண்கள் விரிந்தது. அவன் மற்ற எலும்புக்கூடுகளை மாறி மாறி பார்த்தான். எந்த எலும்புக்கூட்டிலும் அப்படி ஒரு மோதிரம் இல்லை. எனக்கு தெரிந்து ரணசிங்கர் அந்த மோதிரத்தை கைப்பற்றத்தான் வந்திருக்க வேண்டும் என்று தனக்குள் முணுமுணுத்தான். ஆனால் அந்த மோதிரத்தை எடுக்க அபிமன்யு துணியவில்லை. அது ஒரு காலத்தில் யுகவஜ்ர வீரராக இருந்த பசுமதேவருடைய எலும்புக்கூடாக இருக்கலாம் என்று அதியரசன் அவனிடம் சொல்லியிருந்தார். ஒருவேளை இவர்கள் நகரும் நேரத்தில் அந்த எலும்புக்கூடு சூனியகாந்த பொம்மையாக மாறி தாக்க துவங்கினார். அதை தடுக்கும் அளவுக்கு அபிமன்யுவுக்கு சக்தி இல்லை. அபிமன்யு ஒளிப்புள்ளிகளுக்கு கீழே இருந்த அந்த 5 எலும்புக்கூடு பொம்மைகளையும் கவனித்தார். அவை அந்த சிவப்பு ஒளியால் சூழப்பட்ட தந்திர முறைகளை எடுக்க முயல்பவர்களை தொடர்ந்து தாக்கிக் கொண்டிருந்தன. இதை பார்த்த அபிமன்யு உடனடியாக தன் கவனத்தை நீல நெருப்பு தாமரையின் பக்கம் திருப்பினார். அதை நோக்கி மெதுவாக நகர ஆரம்பித்தார். ஆனால் இந்த முறை அவன் தாமரை கொடிகளை வெட்ட நினைக்கவில்லை. மாறாக தன் உடலில் இருந்து அதிகப்படியான பழுப்பு நிற ஆற்றலை வெளிப்படுத்தி அந்த மூலிகையை சுற்றியிருந்த சிவப்பு ஒளியை ஆக்கிரமிக்க ஆரம்பித்தான். நிலபூத சக்தி அதை விழுங்க ஆரம்பித்தது. அதில் அந்த கொடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனம் அடைய ஆரம்பித்தது. ஒவ்வொரு கொடியாக அழிந்து விழ விழ அபிமன்யுவின் மகிழ்ச்சி அதிகமாகிக் கொண்டே இருந்தது. அந்த தாமரை அவனை நெருங்கிக் கொண்டே இருந்தது. அதை தூரத்தில் இருந்து விதுரன் கை கட்டி ரசித்துக் கொண்டிருந்தான். அபிமன்யுவின் கையில் தாமரை விழ வேண்டும், எலும்புக்கூடுகள் அவனை கொல்ல வேண்டும் என்ற ஆசையோடு அவன் காத்திருந்தான். இறுதியாக தாமரை அவனது கையில் விழுந்தது. ஆனால் எலும்புக்கூடுகள் அவனை தாக்கவில்லை. விதுரனுக்கு ஒன்றும் புரியவில்லை. என்ன நடக்கிறது என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அந்த நேரத்தில் அவன் எதை பற்றியும் யோசிக்காமல் நட்சத்திரங்கள் போல பிரகாசித்துக் கொண்டிருந்த அந்த தந்திர நுட்பங்களை நோக்கி பாய்ந்தான். அபிமன்யுவை அந்த எலும்புக்கூடுகள் எதுவும் செய்யவில்லை. அதனால் தன்னையும் அவை எதுவும் செய்யாது என்ற நம்பிக்கையோடு விதுரன் ஒரு சுருளை கைப்பற்றினான். ஆனால் விதுரனுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கவில்லை. அவன் அந்த சுருளை தொட்ட நொடி ஒரு எலும்புக்கூடு பாய்ந்து வந்து விதுரனின் மார்பிலேயே தாக்கியது.
தொடங்கியது. நல்ல வேளையாக சரியான நேரத்தில் தன் சக்தியை பயன்படுத்தி ஒரு பாதுகாப்பு கவசத்தை விதுரன் உருவாக்கினான். அதனால் அவன் உயிர் பிழைத்தான். ஆனால் அடுத்த தாக்குதலை தாக்கும் அளவுக்கு விதுரனுக்கு பலம் இல்லை. அதனால் அந்த எலும்புக்கூட்டிடமிருந்து தப்பிக்க தன் கையில் இருந்த அந்த தந்திர சுருளை அபிமன்யுவை நோக்கி வீசினான். விதுரனை தாக்குவதை நிறுத்திய அந்த எலும்புக்கூடு இப்போது அபிமன்யுவை நோக்கி முன்னேற தொடங்கியது. ஆனால் அபிமன்யு இதை ஏற்கனவே எதிர்பார்த்திருந்தான். அதனால் ஒரு திட்டத்துடன் மீண்டும் தனது நிலபூத சக்தியை தூண்டினான். அந்த சுருளை சுற்றி இருந்த சிவப்பு ஒளியை ஒரு நொடியில் அழித்தான். இப்போது அவை வெறும் சுருளாக அவனது கைகளில் விழுந்தது. அடுத்த கணம் அந்த எலும்புக்கூடு சிலையாக நின்றது. அது அபிமன்யுவை தாக்கவில்லை. அது மீண்டும் தனது இடத்திற்கு சென்று அமர்ந்து கொண்டது. அதைக் கண்ட அபிமன்யு உற்சாகத்துடன் விதுரனை பார்த்து, "நீ கொடுத்த பரிசுக்கு நன்றி விதுரா" என்று சிரித்தான். அடுத்த கணம் அவன் அதியரசன் இருக்கும் திசை நோக்கி பாய்ந்தான். அபிமன்யுவின் இந்த சூழ்ச்சியை பார்த்தவுடன் விதுரனுக்கு ஆத்திரம் பொங்கி எழுந்தது. அதே சமயம் யாழியர் குலத்தின் 2 மூத்தவர்கள் ஏற்கனவே 3 எலும்புக்கூடு பொம்மைகளை அழித்துவிட்டு அங்கே மிதந்த ஒரு ரகசிய சுருளை கைப்பற்றி விட்டனர். அபிமன்யு அதை பார்த்தான். ஆனால் அவனது கவனம் அவர்களை கடந்து ரணசிங்கர் மீது விழுந்தது. ரணசிங்கர் அந்த 8 அடி உயர எலும்புக்கூட்டின் அருகே சென்று அதன் விரலில் இருந்த மோதிரத்தை உருவ முயன்றார். சரியாக அந்த நொடியில் அந்த எலும்புக்கூட்டின் கழுத்து அசைந்தது. திடீரென அந்த எலும்புக்கூட்டின் உடல் முழுவதும் வெள்ளை நிற ஆற்றல் திரளத் தொடங்கியது. இதை பார்த்த அபிமன்யுவின் உடலில் உள்ள முடிகள் எல்லாம் எழுந்து நின்றது. அந்த எலும்புக்கூடு ஒரு பயங்கரமான கர்ஜனையை எழுப்பியது. அதன் வாயிலிருந்து சீறி பாய்ந்த பனிசக்தி அங்கே கொதித்துக் கொண்டிருந்த எரிமலை குழம்பையே உறைந்து போகச் செய்தது. அதன் பின் அந்த பயங்கரமான குரல் அந்த குகையின் ஒவ்வொரு மூலையிலும் எதிரொலித்தது. "நான் தேடி பெற்ற புதையல்களை திருட உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்க வேண்டும்" என்று கர்ஜித்தது. பல ஆயிரம் ஆண்டுகளாக அசையாமல் இருந்த அந்த உயிரற்ற எலும்புக்கூடு எரிமலை குழம்பின் வழியே மிதந்து முன்னே வரத் தொடங்கியது. அதன் அபாரமான சக்தியைக் கண்டு அங்கிருந்த அனைவரும் அச்சத்தில் உறைந்து போய் நின்றனர். பின் அது தன் மாபெரும் வாயை திறந்து மரண குரலில், "சாக தயாராகுங்கள்" என்று கட்டளையிட்டது. அடுத்த கணமே அந்த எலும்புக்கூடு தன் வாயிலிருந்து ஒரு வெள்ளை நிற ஆற்றல் அலையை உமிழ்ந்தது. அது அலையை தொட்டவுடன் தேவோதய நிலையில் இருந்த ஒரு சூனியகாந்த பொம்மை அப்படியே உறைந்து போனது. அதற்கடுத்த கணம் அது வெடித்து சிதறியது. இதை பார்த்த அபிமன்யு அந்த பனிசக்திகள் பார்ப்பதற்கு சாதாரணமாக தெரிந்தாலும் அதற்குள் எவ்வளவு ஆபத்தான மரண ஒளி மறைந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டான். அவன் உடனடியாக அதிவேகமாக பின்வாங்கத் தொடங்கினான். அபிமன்யு பின்வாங்குவதைக் கண்ட இமயவர்மன் பயத்தில் என்ன செய்வதென்று தெரியாமல் அப்படியே நின்றார். யுகவஜ்ர வீரனான பசுமதேவரின் எலும்புக்கூடு உயிர் பெற்று விட்டது. இங்கிருந்து உடனே தப்பியோடுங்கள், இல்லை என்றால் அனைவரும் கொல்லப்படுவீர்கள் என்று கத்தினார். இமயவர்மனின் குரலை கேட்டதும் அனைவரும் தங்கள் சக்திகளை பயன்படுத்தி அங்கிருந்து அலறி அடித்துக் கொண்டு தப்பி ஓடத் தொடங்கினார்கள். இவ்வளவு பயங்கரமான தாக்குதலை கண்டதும் அவர்களின் இதயத்தில் இருந்த புதையல் மீதான பேராசை கூட இருந்த இடமே தெரியாமல் மறைந்து போனது. பீதியில் அனைவரும் தங்கள் உச்சபட்ச சக்தியை வெளிப்படுத்தி தப்பி ஓட முயன்றனர். ஆனால் வந்தியரும் சிவபாகுவும் தங்கள் குலத்தினர் இப்படி பயந்து ஓடுவதைக் கண்டு ஆத்திரமடைந்தனர். அவர்கள் சற்று தொலைவில் நின்றிருந்த ரணசிங்கரை பார்த்தனர். அவர் இன்னும் அந்த எலும்புக்கூட்டையே ஆத்திரத்துடன் உற்று பார்த்துக் கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் ரணசிங்கர் உடலில் இருந்து சிவப்பு நிற ஆற்றலை வெளியேற ஆரம்பித்தது. அது அவரை சுற்றி பாதுகாப்பு திரையாக உருமாறியது. அந்த திரை உருவான அடுத்த நொடி முன்னேறி வந்த பனிச்சக்திகள் அனைத்தும் அதில் பட்டு வெடித்து சிதறின. தனது பனிச்சக்தியை சிதறடித்த வீரனை நோக்கி தனது பார்வையை திருப்பினார் பசுமதேவர். எரிமலை குழம்பிற்குள் தூரத்தில் நின்று கொண்டிருந்த அபிமன்யு நடப்பதையெல்லாம் கூர்ந்து கவனித்தார். யுகவஜர நிலையில் இருந்த பசுமதேவரின் தாக்குதலை ரணசிங்கரால் எப்படி தடுக்க முடிந்தது என்று அவன் ஆச்சரியம் கொண்டான். அதே ஆச்சரியத்துடன் அவன் அதியரசரை நோக்கி திரும்பி, "அதியரசரே, ரணசிங்கரின் பலம் யுகவஜரத்திற்கு நிகரானதா?" என்று கேட்டா. அவனது கண்களில் ஒருவித பயம் தெரிந்தது. பசுமதேவரின் ஒற்றை தாக்குதல் அங்கிருப்பவர்களை கொலை நடுங்க செய்தது. ஆனால் அந்த தாக்குதலால் ரணசிங்கரின் நிழலை கூட நெருங்க முடியவில்லை. ஆனால் அதியரசன் பதிலளிக்கும் முன்பே இமயவர்மன் அந்த எலும்புக்கூட்டை பார்த்தபடி, "இல்லை அபிமன்யு, ரணசிங்கன் யுகவஜர நிலையில் இல்லை. ஆனால் வந்தியரும் சிவபாகுவும் தங்கள் சக்தியை அவருக்கு கடன் கொடுக்கிறார்கள். அதில் ரணசிங்கனின் பலம் யுகவஜர நிலைக்கு நிகரான ஒன்றாக மாறி இருக்கிறது" என்றார். இதை கேட்ட அபிமன்யு ஒரு கணம் திகைத்தார். அப்போது அதியரசன் மெதுவாக அவன் அருகில் நடந்து வந்து, "அபிமன்யு, ரணசிங்கரின் பலத்தைக் கண்டு நீ வாயை பிளந்து நிற்பதற்கான காரணத்தை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இது கடன் வாங்கப்பட்ட யுகவஜர சக்தி மட்டுமே. உண்மையான யுகவஜர வீரனின் சக்தியை நீ பார்த்தால் உனக்கு பயத்தை விட பேராசைதான் அதிகம் வரும். நீ உலகில் இருக்கும் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரைத்தான் உனது முன்மாதிரியாக எடுத்துக்கொள்வாய். எப்படியாவது அந்த இடத்தை அடைய வேண்டும் என்று உன் மனம் துடிக்கும். அது பிரம்மக்கலையின் அற்புதம். மேலே உயர உயர நீ உலகம் வியந்து பார்க்கும் நாயகனாக மாறுவாய்" என்றார். "சரி, இப்போது நாம் என்ன செய்வது?" என்று அபிமன்யு கேட்டார். அதியரசன் ஒரு பெருமூச்சு விட்டு, "ஏன், நான் கூறுவது உன்னை சலிப்படைய வைக்கிறதா?" என்று கேட்டார். "ஆமாம் என்று சொன்னால் நிறுத்தப் போகிறீர்களா என்ன?" என்று கேட்டார். "அப்படி என்றால் இனி எதுவும் நான் சொல்வதா இல்லை. ஆனால் நஷ்டம் எனக்கு இல்லை" என்றார் அதியரசன்.
கைகளை கட்டிக்கொண்டு உடனே அபிமன்யு திரும்பி அதியரசனை பார்த்து, அதியரசரே, உங்களுக்கு வயதாகிவிட்டது என்று நினைக்கிறேன். அதனால்தான் குழந்தை போல நடந்து கொள்கிறீர்கள். சரி, சொல்லுங்கள், இப்போது நாம் என்ன செய்வது என்று கேட்டா, இப்போதைக்கு வேடிக்கை பார்ப்பதை தவிர வேறு வழி இல்லை. சண்டையிடும் இருவரும் நம்மை விட வலிமை வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்களது தாக்குதலில் நேரடியாக மட்டுமல்ல, தவறுதலாக சிக்கினால் கூட நாம் அந்த இடத்திலேயே கொல்லப்படுவோம். அதனால் அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் அடித்துக்கொண்டு பலவீனமானவர்களாக மாறும் வரை காத்திருக்கலாம். பின்னர் வேலையை துவங்கலாம். அல்லது மாவீரர் அபிமன்யு ஏதாவது யோசனை வைத்திருந்தால் அதை செயல்படுத்தலாம் என்றார். சிறிது நேரம் யோசித்த அபிமன்யு திரும்பி அதியரசனை பார்த்து, ஒருவேளை உங்கள் பேச்சை மீறி தாக்கப் போகிறேன் என்று நான் வலுக்கட்டாயமாக உள்ளே சென்று அவர்கள் இருவருக்கு மத்தியில் மாட்டிக்கொண்டு திரும்பி உங்களை பார்த்து உதவி கேட்டால் வருவீர்களா என்று கேட்டான். அதியரசன் சிரித்துக்கொண்டே, கண்டிப்பாக மாட்டேன். குறைந்தபட்சம் உனது எலும்புகளில் ஒன்று உடையும் வரை நாங்கள் இருவருமே வேடிக்கை மட்டுமே பார்ப்போம் என்றார். அதை கேட்ட அபிமன்யு ஒரு சிரிப்போடு, அப்படியென்றால் நாம் 3 பேரும் ஒன்றாக நின்றே வேடிக்கை பார்க்கலாம் என்றார். இவர்கள் இங்கு பேசிக் கொண்டிருக்க ரணசிங்கரும் அந்த பழங்கால எலும்புக்கூடும் எண்ணற்ற தாக்குதல்களை தொடுத்திருந்தனர். அதில் சிதறிய ஆற்றல் அலைகள் குகை முழுக்க தெரித்து ஆங்காங்கு விரிசல்களை உருவாக்கியது. ஆங்காங்கு வீற்றிருந்த பாறைகள் வெடித்து சிதறி அதில் இருந்து எரிமலை குழம்புகள் வழிந்தோட ஆரம்பித்தன. அந்த இடத்தில் இருந்த பல குகை வாயில்கள் ஒரு நொடியில் தகர்த்தெறியப்பட்டன. அந்த மோதலினால் ஏற்பட்ட அதிர்வில் ரணசிங்கரும் யாளியர் குல மூத்தவர்களும் பல அடிகள் பின்னோக்கி தள்ளப்பட்டனர். ஆனால் பசுமதேவரின் எலும்புக்கூடு ஒரு அங்குலம் கூட நகரவில்லை. அதை பார்த்த அபிமன்யு மிரண்டு போனான். இந்த தாக்குதலுக்குள் நுழைய வேண்டாம் என்று அதியரசன் கூறியதற்கான காரணத்தை அவன் புரிந்து கொண்டான். அபிமன்யு கொஞ்சம் பயத்துடன், அதியரசரே, எலும்புக்கூடே இவ்வளவு பயங்கரமாக இருக்கிறதே, இவர் உயிரோடு இருந்திருந்தால் எவ்வளவு ஆபத்தானவராக இருந்திருப்பார் என்று கேட்டான். எலும்புக்கூட்டின் அந்த வலுவான தாக்குதலை தடுக்க ரணசிங்கர் தன் ஆற்றலின் பெரும்பகுதியை செலவழித்திருந்தார். அதில் அவரது முகம் வெளுத்துப் போயிருந்தது. அவருக்கு உறுதுணையாக இருந்த 2 மூத்தவர்களின் நிலை இன்னும் மோசமாக இருந்தது. அவர்களது கவசங்கள் அனைத்தும் சிதறிப் போயின. அவர்களின் வாயிலிருந்து ரத்தம் வழியத் தொடங்கியது. அந்த தாக்குதலை தடுத்து நிறுத்த அவர்கள் மூவரும் தங்கள் சக்தியை முழுமையாக பயன்படுத்தியிருந்தது அங்கே அப்பட்டமாக தெரிந்தது. அபிமன்யுவுடன் நின்றிருந்த இமயவர்மனும் மற்ற பழங்குடி பெரியவர்களும் அவர்களை பரிதாபத்துடன் பார்த்தனர். எல்லோரும் தன்னைத்தான் பார்க்கிறார்கள் என்பதை உணர்ந்த வந்தியர் தனது வலியை அடக்கிக் கொண்டு ஒரு போலி மரியாதையுடன், இமயவர்மரே, நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஏன் இந்த எலும்புக்கூட்டை தோற்கடிக்க கூடாது? பின் நமக்கு கிடைக்கும் புதையலை நாம் சமமாக பகிர்ந்து கொள்ளலாமே. இப்போது இருக்கும் சூழலில் நம்மில் யாராலும் தனியாக இந்த எலும்புக்கூட்டை வீழ்த்த முடியாது. ஆனால் நாம் கை கோர்த்தால் இதை எளிதாக அழித்து விடலாம் என்றார். வந்தியரின் இந்த பேச்சை கேட்ட மற்ற பழங்குடியினர் ஆத்திரமடைந்தனர். யாளியர் குலத்தவர்கள் தங்களுக்கு துரோகம் செய்து பரிமாண வாயிலை திறந்து ரணசிங்கரை ரகசியமாக உள்ளே அழைத்து வந்து அந்த இடத்தையே பெரும் போர்க்களமாக மாற்றிவிட்டனர். ரணசிங்கரின் வருகையால் சண்டை மூர்க்கமானது. அதில் பனி பழங்குடியைச் சேர்ந்த பலர் இறந்தனர். ஒப்பந்தத்தை மீறியது மட்டுமல்லாமல் அனைத்து பழங்குடியினரையும் யாளியர்கள் அவமானப்படுத்தினர். இப்போது ஆபத்து என்று ஒன்று வந்தவுடன் ஆதரவு கரம் கேட்கிறார்கள். இமயவர்மன் தான் இப்போது அங்கிருப்பவர்களிலேயே உயர்ந்த அதிகாரமும் பலமும் கொண்டவர். அதனால் மீதி இருக்கும் அனைவரும் அவரது பதிலுக்காக காத்திருந்தனர். இமயவர்மன் முடியாது என்று ஒரே வார்த்தையில் மறுத்துவிட்டார். இதை கேட்ட வந்தியர் அருகில் நின்ற ரணசிங்கரை பார்த்து, ரணசிங்கரே, இப்போது நாம் என்ன செய்வது? நம்முடைய 4 தேவோதய வீரர்கள் கொல்லப்பட்டனர். நாம் சக்தியும் தீர்ந்து கொண்டே வருகிறது. இது இப்படியே தொடர்ந்தால் கூடிய விரைவில் நாம் சரிந்து விடுவோம். அது நமக்கு தோல்வியை தாண்டி மிகப்பெரிய அவமானம். இந்த அவமானத்தை சந்திக்கவா நாம் இவ்வளவு தூரம் வந்தோம் என்று கேட்டார். பசுமதேவருடைய மோதிரத்தை ரணசிங்கர் பறிக்க முயற்சிக்க அந்த எலும்புக்கூட்டிற்கும் யாளியர் குலத்திற்கும் இடையேயான சண்டை துவங்கியது. அதில் யாளியர் குலம் கிட்டத்தட்ட தோல்வியை நெருங்கிக் கொண்டிருந்தது. அந்த குலத்தின் மூத்தவர்கள் இமயவர்மனிடம் உதவி கேட்டனர். ஆனால் அவர் மறுத்துவிட்டார். அதை கண்ட ரணசிங்கர் ஆத்திரத்துடன், இமயவர்மரே, பழசை மறந்து விடாதீர்கள். உங்கள் குலத்தலைவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். நமக்குள் என்ன முரண்பாடு இருந்தாலும் உயிருக்கு ஆபத்து என்ற ஒரு சூழல் வந்தால் பகையை மறந்து தோள் கொடுக்க வேண்டும் என்று அவர் என்னிடம் கேட்டுக்கொண்டார். அதன்படி நான் பலமுறை உங்களுக்கு உதவி இருக்கிறேன். அதை மறக்காதீர்கள். அதோடு நாம் நீண்ட நேரம் இங்கேயே இருந்தால் பெரும் சிக்கலில் மாட்டிக்கொள்வோம். மாறாக நாம் ஒருங்கிணைந்து தாக்கினால் இந்த சூனியகாந்த பொம்மையை எளிதில் வீழ்த்து விடலாம் என்று வற்புறுத்தினார். ஆனால் இமயவர்மன் கொஞ்சம் கூட அசைந்து கொடுக்கவில்லை. ரணசிங்கரின் கண்கள் அபிமன்யுவை நோக்கி திரும்பின. இங்கு நடக்கும் அனைத்திற்கும் அவன்தான் காரணம் என்று அவர் கொலைவெறி கொண்டார். அபிமன்யுவும் ரணசிங்கரின் பார்வையில் இருந்த ஆத்திரத்தை உணர்ந்தார். ஆனால் தன் பயத்தை அடக்கிக் கொண்டு அவரை பார்த்து ஒரு சிறு புன்னகையை உதிர்த்தார். அபிமன்யுவின் முகத்தில் இருந்த அந்த புன்னகையை பார்த்ததும் ரணசிங்கரது கோபம் மேலும் மேலும் அதிகரித்தது. இருந்தாலும் இந்த நேரத்தில் கோபம் எந்த வகையிலும் உதவாது என்பதை புரிந்து கொண்டு தன் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டார். பின்னர் தன் அருகில் நின்றிருந்த 2 மூத்தவர்களையும் பார்த்தார்.
அவர்கள் தங்கள் ஆற்றலை இணைத்து அதை ரணசிங்கருக்கு ஊட்டச்சத்தாக கொடுக்க ரணசிங்கர் அதை வாங்கி ஒரு மாபெரும் முத்திரையை உருவாக்க ஆரம்பித்தார். அவரது கண்கள் பிரகாசமாக ஜொலிக்க ஆரம்பித்தது. 1000 மாயத்தந்திரம் என்று அவர் குகையை அதிரும்படி கர்ஜித்தார். அவர் இதை சொன்ன அடுத்த நொடி அவரது உடலில் இருந்து வெளியேறிய அளப்பரிய ஆற்றல் அவரை சூரியனைப் போல சுட்டெரிக்க ஆரம்பித்தது. அங்கிருந்த யாராலும் ரணசிங்கரை பார்க்க முடியவில்லை. அவர் நட்சத்திரத்தைப் போல பிரகாசமாக எரிந்தார். அந்த பிரகாசமான ஒளி அதிகமாகி அந்த இடத்தில் ஆற்றலால் நிரப்பியது. அதைக் கண்ட இமயவர்மன் அதியரசன் மட்டுமல்லாது யாளியர் குலத்தின் வந்தியரும் சிவபாகுவும் கூட அதிர்ச்சி அடைந்தனர். கோபத்தில் ரணசிங்கரின் புத்தி மாறுகிறதா, அவர் அனைவரையும் அழிக்க பார்க்கிறாரா என்று பயந்தனர். ஒரு கட்டத்தில் அந்த ஆற்றல் அனைத்தும் வெடித்து சிதற அங்கிருந்த ரணசிங்கர் மறைந்து விட்டார். அதைக் கண்ட பயம் கொண்ட இமயவர்மன், என்ன ஆனது? ரணசிங்கர் எங்கு சென்றார்? அவனது ஒளியை என்னால் உணர முடியவில்லை. அவன் தப்பி ஓடிவிட்டானா அல்லது பகவஜரத்தில் இருந்து யுகவஜரத்திற்கு உயர்ந்து விட்டானா என்று கேட்டார். அதை கேட்ட அதியரசன், அது எப்படி முடியும்? பிரம்மக்கலையை அதிகரிக்கும் நுட்பங்கள் இருக்கின்றன. அதனால் வெறும் சக்தியை மட்டுமே அதிகரிக்க முடியும். ஆனால் இது வெறும் சக்தியை மட்டும் அதிகரிக்கக்கூடிய தாக்குதல் அல்ல. ரணசிங்கன் வேறு ஏதோ செய்கிறான் என்று குழப்பத்துடன் அதியரசன் தனது ஆன்மீக ஆற்றலை வெளியேற்றி அந்த இடத்தை ஆராய முயன்றார். ஆனால் அவராலும் ரணசிங்கர் விட்டுச் சென்ற ஒளியின் தடயங்களை மட்டுமே கண்டுபிடிக்க முடிந்தது. ரணசிங்கரை கண்டுபிடிக்க முடியவில்லை. அதோடு அந்த தடயங்கள் 1000ற்கு மேல் இருந்தது. அதனால் எந்த திசையில் ரணசிங்கர் சென்றார், இதில் எந்த தடயம் உண்மையான தடயம் என்பதை அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதியரசன் கவலையுடன், அவன் பயன்படுத்திய தந்திரம் உண்மையிலேயே மர்மமானதாக இருக்கிறது. எனது ஆன்மீக ஆற்றலால் கூட எது உண்மையான தடயம், எது போலியானது என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றார். 1000 தடயங்கள் 1000 நிழல்கள் போல ஆங்காங்கு குடிக்கொண்டு ஒரு மாய வியூகத்தை உருவாக்கியது. அந்த வியூகத்தின் மத்தியில் இருந்து ரணசிங்கரின் பயங்கரமான சிரிப்பு சத்தம் எதிரொலித்தது. அந்த சிரிப்பின் அதிர்வில் சுற்றியிருந்த இயற்கையின் ஆற்றல்கள் அனைத்தும் நடுங்கின. ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகிறது என்பதை உணர்ந்த இமயவர்மன் உடனடியாக தன் சக்தியை திரட்டி அதை ஒரு கேடயமாக மாற்றி தன் முன்னால் நிறுத்தினார். ஆனால் அந்த சிரிப்பு சத்தத்தை அடக்கி ஒடுக்கி தரையோடு தரையாக நசுக்கும் வகையில் ஒரு கர்ஜனை இடி முழக்கம் போல எதிரொலித்தது. அது பசுமதேவரின் கர்ஜனை. பசுமதேவரின் எலும்புக்கூடு அந்த பனிக்குளமே அதிரும்படி சிரித்தது. நான் இறந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆன பிறகும் என்னை எதிர்க்க ஒருவனாலும் முடியவில்லை என்பது எனக்கு கர்வமாக இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த இளம் தலைமுறை இவ்வளவு பலவீனமாக இருப்பதை நினைத்து வெட்கமாகவும் இருக்கிறது. உங்களைப் போன்ற அற்பமானவர்களுடன் போரிட வேண்டிய நிலைக்கு என்னை தள்ளிய அந்த விதியைத்தான் நிந்திக்க வேண்டும். புதையலை அடைவதற்கு என்று ஒரு தகுதி இருக்கிறது. அந்த தகுதி உங்களுக்கு இல்லை. அதனால் அதை தேடி வந்த உங்கள் அனைவரையும் என் கைகளால் கொன்று சாம்பல் மழையாக இந்த குகை முழுக்க தூவப் போகிறேன். ரணசிங்கா, உனது மட்டமான தந்திரத்தை வைத்து என்னை வீழ்த்தி விடலாம் என்று நீ கனவு கண்டால் உன்னை விட முட்டாள் யாரும் இல்லை. போலியான யுகவஜரத்திற்கும் உண்மையான யுகவஜரத்திற்கும் இடையேயான வித்தியாசம் என்னவென்று நான் உனக்கு காட்டுகிறேன் என்று கர்ஜித்தார். ஆனால் ரணசிங்கரிடம் இருந்து எந்த பதிலும் வரவில்லை. சிறிது நேரம் மௌனம் காத்த பசுமதேவர் பிறகு பெருமிதத்துடன் அங்கிருக்கும் அனைவரையும் பார்த்து, இந்த கால இளம் தலைமுறை வீரர்கள் என் பெருமைகளை கேட்டு வளர்ந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். 8 திக்கும் என் புகழ் பரவும் அளவுக்கு நான் என்ன செய்தேன், எப்படி போர் புரிந்தேன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் ஆர்வமாக இருந்திருப்பீர்கள். உங்கள் ஆர்வத்திற்கு நானே பதில் கூறுகிறேன். இந்த உலகில் வாழும் மற்ற பிரம்ம கலை வீரர்களைப் போல பழங்கால வீரர்கள் விட்டு சென்ற நுட்பங்களை பின்பற்றி எனது புகழையும் வீரத்தையும் நிலைநாட்டியவன் நான் அல்ல. நான் தொடுத்த ஒவ்வொரு அம்பும் நான் உருவாக்கியது. நான் கற்ற ஒவ்வொரு தந்திரமும் என் மூளையில் உதித்தது. ஆக்கத்தையும் அழிவையும் ஒருங்கே கொண்ட கடவுள் போல வாழ்ந்தவன் நான். அப்படிப்பட்ட என் பொக்கிஷத்தை திருட நீங்கள் எல்லோரும் இவ்வளவு சாதாரணமாக வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு எனது சக்தி என்ன என்பதை காட்ட வேண்டியது எனது கடமை. என் கையால் சாவதற்கு நீங்கள் அனைவரும் பெருமைப்பட வேண்டும். போன பிறவியில் நீங்கள் செய்த புண்ணியம்தான் இன்று என் முன்னால் உங்களை நிறுத்தி இருக்கிறது என்று கர்ஜித்தார். அவர் பேச்சுக்கு எதிர்பேச்சு பேச ஒருவருக்கு கூட மனம் வரவில்லை. அடுத்த நொடி அந்த எலும்புக்கூட்டை சுற்றி இரத்த சிவப்பு நிறத்தில் ஆற்றல் அலை படர்ந்தது. அது எலும்புக்கூடை சுற்றி பரவி சதை போல உருமாறி நெருப்பால் எரியும் மனித உருவமாக மாறியது. அந்த அக்னி முகம் விகாரமாகவும் பயங்கரமாகவும் இருந்தது. அனைவரின் கவனமும் அந்த எலும்புக்கூட்டின் மீதே இருக்க திடீரென்று அங்கிருந்த எரிமலை குழம்பு வெறித்தனமாக கொதிக்கத் தொடங்கியது. ரணசிங்கரின் கைகளில் பேரழிவின் சக்தி திரண்டு கொண்டிருந்தது. அதியரசன் பதற்றத்துடன் அபிமன்யுவிடம், அபிமன்யு, இங்கேயே இரு, முன்னேறி சென்று விடாதே என்று கூறி தனது ஆன்மீக ஆற்றலால் அங்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கினார். அவர் மட்டுமல்லாது அங்கிருக்கும் அனைவரும் தங்களை சுற்றி சக்தி கவசங்களை உருவாக்கி மெதுவாக அங்கிருந்து பின்வாங்கினர்.
அதியரசன் ரணசிங்கரை கண்டு பயப்படவில்லை. அந்த எலும்புக்கூட்டின் விஸ்வரூபத்தை கண்டுதான் அஞ்சினார். அபிமன்யு கவலையுடன் அந்த எலும்புக்கூட்டை பார்த்தான். அதன் சக்தி முன்னை விட பல மடங்கு அதிகரித்திருந்தது. நிலம் அதிரத் தொடங்கியது. இமயவர்மனும் மற்ற பழங்குடியின தலைவரும் பின்வாங்கத் தொடங்கினர். இதை பார்த்த அபிமன்யு அதிர்ச்சி அடைந்தார். பகவஜர வீரரான இமயவர்மனே பயப்படுகிறார் என்றால் அந்த எலும்புக்கூட்டின் அடுத்த தாக்குதல் எவ்வளவு கொடூரமானதாக இருக்கும் என்று அவன் யோசிக்க ஆரம்பித்தான். அடுத்த கணம் அந்த எலும்புக்கூடு தனது ராட்சத வாயை திறந்து நெருப்பு குழம்பை அருவி போல கொட்டியது. அந்த இடத்தின் வெப்பநிலை நொடிப்பொழுதில் 10 மடங்கு அதிகமாக ஆரம்பித்தது. அனைவருக்கும் வியர்த்து ஊற்ற துவங்கியது. அடுத்த நொடி ஒரு பயங்கரமான சக்தி வெடிக்க அனைவரும் தூக்கி எறியப்பட்டனர். இமயவர்மனும் அதியரசனும் தங்கள் முழு பலத்தையும் திரட்டி முடிந்தவரை அந்த அதிர்வலையை அடக்க முயன்றனர். ஆனால் அந்த இரு பெரும் வீரர்களின் தாக்குதலை தகர்த்தெறிவது இயலாத காரியமாக தோன்றியது. ஒரு பக்கம் நெருப்பை கக்கும் எலும்புக்கூடு, இன்னொரு பக்கம் எரிமலை குழம்பை வீசும் 1000 ரணசிங்கர்கள். இருவரது தாக்குதலும் அந்த இடத்தை சூரியனுக்கு நிகரான ஒன்றாக மாற்றியது. நிலைமை மோசமாகிக் கொண்டு இருப்பதை உணர்ந்த இமயவர்மன் கவலையுடன், அபிமன்யு, உக்கிரபாணி, உடனடியாக இங்கிருந்து வெளியேறுங்கள். இங்கிருக்கும் அக்னிபூத சக்தி அதன் எல்லையை தாண்டி விட்டது. அடுத்து என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. உடனடியாக வெளியேறுங்கள் என்று கத்தினார். ஆனால் உக்கிரபாணி அந்த அழுத்தத்தை தாங்கிக் கொண்டு உறுதியான குரலில், தலைவரே, என்னால் வெளியேற முடியும். ஆனால் நான் இப்போது போர்க்களத்தை விட்டு வெளியேறினால் நமது ஒட்டுமொத்த பலம் குறைந்துவிடும். அது யாளியர்களுக்கு வசதியாக அமைந்துவிடும் என்றார். அப்போது அபிமன்யுவின் பார்வை ரணசிங்கரின் மேலேயே இருந்தது. ரணசிங்கர் ஒரு வஞ்சகமான புன்னகையுடன் அந்த எலும்புக்கூட்டை பார்த்தபடி தன் முத்திரைகளை தொடர்ந்து உருவாக்கி கொண்டிருந்தார். சந்தேகமடைந்த அபிமன்யு, இங்கே ஏதோ பெரிய சதி நடக்கிறது. நாம் இதற்கு மேல் இங்கு இருப்பது நல்லதல்ல என்றார். அதியரசன் குழப்பத்துடன், என்ன சொல்கிறாய்? என்ன சதி என்று கேட்டார். அபிமன்யு உறுதியான குரலில், நிச்சயமாக ஏதோ ஒன்று தவறாக இருக்கிறது. நான் இதற்கு முன்பு ரணசிங்கரிடம் போரிட்டிருக்கிறேன். அவரது சக்தி இதைவிட பெரியது. ஆனால் அவர் வேண்டுமென்றே தன் முழு பலத்தையும் வெளிக்காட்டாமல் மறைக்கிறார். இதற்கு பின்னால் ஏதோ ஒரு மாபெரும் தந்திரம் ஒளிந்திருக்கிறது. அதியரசரே, நீங்கள் தானே சொன்னீர்கள், ஒரு சில சமயங்களில் நமது உள்மனது நமது புத்தியை தாண்டிய ஒரு உண்மையை சொல்லும் என்று. இப்போது என் உள்மனம் சொல்கிறது, இதற்கு பின்னால் ஏதோ ஒரு தந்திரம் இருக்கிறது என்று என்றார். அதை கேட்டவுடன் அருகில் நின்று இருந்த மற்ற பழங்குடியின் மூத்தவர் சிரித்தார். இளைஞனே, கொஞ்சமாவது நம்பும்படியான கதையை சொல்ல முயற்சி செய். உன்னை விட 2 நிலைகள் உயர்ந்த ரணசிங்கரை நீ எதிர்த்து நின்றாயா? உன் திறமையின் மீது உனக்கு அதீத கர்வம் இருக்கிறது என்று ஏளன குரலில் கூறினார். அவரது வார்த்தைகள் அபிமன்யுவை சற்றே காயப்படுத்தினாலும் அவன் அதை பொருட்படுத்தவில்லை. இதற்கிடையில் அபிமன்யுவின் உடலில் இருந்து வெண்பனி புகை வெளியேறுவதைக் கண்ட அதிகரசன், அபிமன்யு, இமயவர்மன் சொல்வதுதான் சரி. நீ இப்போதே உக்கிரபாணியுடன் இந்த முத்திரை வட்டத்தை விட்டு வெளியேற வேண்டும். உனது தற்போதைய சாகுபடிக்கு நீ நீண்ட நேரம் இங்கேயே இருந்தால் உனது உள் உறுப்புகள் பலத்த காயமடையக்கூடும் என்றார். அபிமன்யு நிதானமான குரலில், அதிகரசரே, எனது சக்திகள் பலவீனமானவை. இதை சமாளிக்கும் அளவுக்கு நான் வளரவில்லை என்பதெல்லாம் எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் ஏதோ ஒன்று இங்கே தவறாக நடக்கப் போகிறது என்று என் உள்மனம் கூறுகிறது. ரணசிங்கர் ஏன் இங்கு வந்தார்? அவர் இங்கு என்ன செய்ய முயல்கிறார் என்பதையெல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்தீர்கள் என்றால் நான் என்ன சொல்ல நினைக்கிறேன் என்று உங்களுக்கு புரியும் என்றார். அவன் பேசிக் கொண்டிருக்கும் போதே அவனது உடலுக்குள் இருந்த வர்ணபூத சக்தி கட்டுக்கடங்காமல் கொந்தளிக்க ஆரம்பித்தது. அதன் விளைவாக அவனது கண்கள் நீல நிறமாக மாறின. அதைக் கண்ட அதிகரசன் பதற்றத்துடன், அபிமன்யு, நீ நலமாக இருக்கிறாயா என்று கேட்டார். ஆனால் அபிமன்யு பதிலளிக்கும் முன்பே ரணசிங்கரின் பயங்கரமான கர்ஜனை குகை முழுவதும் எதிரொலித்தது. 1000 நிழல்களும் 1000 சிவப்பு நிற கற்களாக மாறி ஜொலிக்க ஆரம்பித்தது. அவை எரி நட்சத்திரம் போல அதிவேகத்தில் பசுமதேவரை நோக்கி பாய்ந்தது. இதை பார்த்த இமயவர்மன், எல்லோரும் தயாராகுங்கள் என்று எச்சரித்தார். அவர்கள் அனைவரும் தங்களின் சக்திகளை திரட்டத் தொடங்கினர். ஆனால் திடீரென்று அந்த எலும்புக்கூட்டை சுற்றி நீல நிற ஆற்றல் திரண்டு நிற்க ஆரம்பித்தது. அந்த எலும்புக்கூடு ரணசிங்கரை பார்த்து, நீ மிருதர் கூட்டத்தைச் சேர்ந்தவனா? மிருதர் கூட்டத்தைச் சேர்ந்த உனக்கு இந்த மர்ம குளத்திற்குள் நுழைவதற்கான அனுமதியை கொடுத்தது யார்? என் புண்ணிய பூமிக்குள் காலடி எடுத்து வைக்கும் அளவுக்கு உங்கள் குலத்திற்கு துணிச்சல் வந்துவிட்டதா என்று ஆவேசத்தோடு கத்தினார். அந்த தருணத்தில் அபிமன்யுவின் உடலில் இருந்து வர்ணபூத ஆற்றல் வெடித்து சிதறி பசுமதேவரின் எலும்புக்கூட்டை நோக்கி பாய்ந்து அவரை சுற்றி ஒரு வளையம் போல சுழலத் துவங்கியது. பின் அது ஒரு பிரம்மாண்டமான நீல நிற யாழியாக உருமாறியது. தனது ஆற்றல் தன்னை மீறி செல்வதைக் கண்டு அபிமன்யு பீதியடைந்தார். அதை தடுக்க அவன் எவ்வளவோ முயன்றாலும் அது அவனுக்கு அடங்குவதாக இல்லை. அது அவனது சொல்லுக்கு கட்டுப்பட மறுத்தது. இதை பார்த்த இமயவர்மன், அபிமன்யு, பதறாதே. உண்மையில் இந்த வர்ணபூத சக்தியின் எஜமானர் பசுமதேவர்தான். அதனால்தான்
உனக்குள் இருக்கும் வர்ணபூத சக்தி தனது எஜமானரின் வருகையை உணர்ந்து அவரை நோக்கி செல்கிறது என்று விளக்கினார். இதைக் கேட்ட அதிகரசன், அப்படியானால் இது உங்களுக்கு முன்பே தெரியுமா? அபிமன்யு இந்த முத்திரையை உடைத்தால் அவனது வர்ணபூத ஆற்றல் அவனிடம் இருந்து சென்றுவிடும் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கிறது. பலி கொடுப்பது, வர்ணபூத சக்தியை திருடுவது என்று இன்னும் எத்தனை சதிகளை எங்களை சுற்றி பின்னி வைத்திருக்கிறீர்கள். இப்படி வலுக்கட்டாயமாக பஞ்சபூத சக்தியை பறிப்பது அவனது உயிருக்கே ஆபத்தாய் முடியும் என்று உங்களுக்கு தெரியாதா? இல்லை, தெரிந்தேதான் அதை செய்தீர்களா என்று கத்தினார். அபிமன்யுவின் வர்ணபூத சக்தியை பசுமதேவரின் எலும்புக்கூடு உறிஞ்சிக் கொண்டிருந்தது. அதைக் கண்ட அதியரசன் ஆத்திரத்தில் பொங்கி எழுந்தார். ஆனால் அதற்கு இமயவர்மன் பதிலளிக்கும் முன் அந்த இடமே அதிரும்படி ஒரு பயங்கரமான வெடிப்பு சத்தம் கேட்டது. நீல நிற ஆற்றல் பேரலைகளாக நாலாபுரமும் சிதறியது. பழங்கால பசுமதேவ நுட்பம் என்று ஒரு கனமான குரல் குகையெங்கும் எதிரொலித்தது. அதைத் தொடர்ந்து பசுமதேவரின் எலும்புக்கூடு தனது வாயை அகலத் திறந்து நீல நிற ஆற்றலை அருவி போல கொட்டியது. அடுத்த வினாடியே கொதித்துக் கொண்டிருக்கும் அந்த எரிமலை குழம்பு அப்படியே உறைந்து பனிக்கட்டியாக மாறத் தொடங்கியது. இமயவர்மன் அங்கிருந்தவர்களை பார்த்து, இங்கிருந்து சீக்கிரம் வெளியேறுங்கள். இன்னும் சிறிது நேரம் இங்கே இருந்தால் நமது சக்திகள் அனைத்தும் பற்றி நாம் எங்கேயே புதைந்து சாக வேண்டியதுதான் என்று கத்தினார். அவர் வேகமாக அங்கிருந்து நகரத் துவங்கினார். ஆனால் திடீரென்று யாழியர் குலத்தைச் சேர்ந்த இரு மூத்தவர்கள் அவர்கள் பாதையை தடுத்தனர். அது சிவபாகு மற்றும் வந்தியர். வந்தியர் வஞ்சகம் நிறைந்த புன்னகையோடு இமயவர்மரை பார்த்து, ஏன் இவ்வளவு அவசரம் இமயவர்மரே? நமக்குள் இருக்கும் கணக்கு இன்னும் முடியவில்லை என்பதை மறந்து விட்டீர்களா என்று கேட்டார். அடுத்த நொடி அவர்கள் வந்தியரும் சிவபாகுவும் தங்கள் பொன்னிற ஆற்றலை பயன்படுத்தி தாக்கத் தொடங்கினர். இருவரது திடீர் தாக்குதலால் நிலைகுலைந்த இமயவர்மனும் மற்ற மூத்தவர்களும் ஒரு தடிமனான பனிச்சுவரை உருவாக்கி அந்த தாக்குதலை தடுக்க முயன்றனர். ஆனால் அபிமன்யுவின் கவனம் அந்த இரு மூத்தவர்களின் முகத்தில் இருந்த நரித்தனமான புன்னகையின் மீதே இருந்தது. அவர்கள் மற்றவர்களை இங்கே சிக்க வைத்துவிட்டு தாங்கள் மட்டும் தப்பிச் செல்ல திட்டமிடுவதை அவன் உணர்ந்தான். ஏனென்றால் யாழியர் குலத்தில் அவர்கள் இருவர் மட்டுமே அந்த பிரம்மாண்ட குகையில் எஞ்சியிருந்தனர். மற்ற யாழியர்கள் தப்பி ஓடிவிட்டனர். பின்னால் இருந்து பசுமதேவரின் நீல நீர பனி ஆற்றல் நெருங்கி வருவதைக் கண்ட உக்கிரபாணி பதற்றத்துடன், நாம் தப்பி செல்லவில்லை என்றால் பலத்த காயமடைவோம். இப்போது என்ன செய்வது? யாழியர் குலம் எவ்வளவு தந்திரமானது என்பதை நிரூபித்து விட்டது. அவர்கள் நம்மை சிக்க வைத்து விட்டார்கள் என்றார். அப்போது அபிமன்யு மிகுந்த தன்னம்பிக்கையுடன், என்னிடம் ஒரு வழி இருக்கிறது என்றார். அவன் தனது ஆன்மீக ஆற்றலையும் நிலபூத ஆற்றலையும் ஒன்றிணைத்து ஒரு முத்திரையை உருவாக்கினான். அடுத்த நொடி பழுப்பு நிற ஆற்றலால் ஆன ஒரு பிரம்மாண்டமான மிருகம் அவனுக்கு முன்னால் தோன்றியது. பசுமதேவரின் தாக்குதலிலிருந்து அனைவரையும் காக்க இமயவர்மனும் மற்ற பழங்குடி தலைவர்களும் தன் முழு சக்தியையும் பயன்படுத்தி கேடயத்தை கட்டமைத்தனர். அதே சமயம் அதை உடைக்க யாழியர் குலத்தின் மூத்தவர்கள் எதிர்த்தாக்குதல் தொடுத்துக் கொண்டிருந்தனர். அந்த சமயத்தில் அபிமன்யு தனி ஆளாக பசுமதேவரின் தாக்குதலை தடுக்க தன்னால் முடியும் என்று நிலபூத சக்தியை திரட்டிக் கொண்டிருந்தார். அதைக் கண்ட இமயவர்மன் விரக்தியடைந்த குரலில், அபிமன்யு, நிலபூத மிருகத்தை கட்டுப்படுத்தினாலும் இந்த தாக்குதலை தடுக்க அவனது தற்போதைய சக்தி போதாது என்று கூறினார். அந்த தாக்குதலை அபிமன்யுவால் தனியாக தடுக்க முடியாது என்பதை அனைவருக்கும் தெரிந்திருந்தது. அதனால் இமயவர்மன் பனிச்சுவரை தாங்கி பிடிக்க மற்றவர்கள் அபிமன்யுவுக்கு உதவ முடிவெடுத்து அந்த பனிச்சுவரை விட்டு நகர ஆரம்பித்தனர். அந்த சமயத்தில் அபிமன்யு இரத்த மூடுபனி நுட்பத்தை பயன்படுத்த முடிவு செய்தான். அவன் அங்கிருக்கும் யாருடைய உதவியையும் எதிர்பார்க்கவில்லை. தனது சக்தியை குறுகிய நேரத்திற்கு அதிகரித்து அதன் மூலம் பசுமதேவரின் தாக்குதலை சிதைக்க முடிவு செய்தான். அதற்காக தனது மணிக்கட்டை கீறினான். அவனது கையில் இருந்த ரத்தம் கொட்டியது. அவனது ரத்தம் அவனது ஆற்றலோடு கலக்க அவனை சுற்றி ஒரு இரத்த மூடுபனி பரவத் தொடங்கியது. அதே நேரத்தில் அபிமன்யுவின் சக்தி அசுர வேகத்தில் உயர்ந்து தேவோதய நிலையை எட்டியது. அந்த மாற்றத்தை உணர்ந்த அடுத்த கணமே அவன் தன் உடலில் இருந்த மாபெரும் ஆற்றலை நிலபூத சக்தியுடன் ஒன்றிணைத்தான். அந்த தருணத்தில் இமயவர்மருடைய பனிக்கவசம் சிதறியது. அபிமன்யு தன் நிலபூத மிருகத்தை வந்தியர் மற்றும் சிவபாகுவை நோக்கி ஏவினான். களியரக்கன் பாய்ந்து சென்று அவர்களின் பொன்னிற ஆற்றலை கிழித்து அதை விழுங்க துவங்கினான். மறுபுறம் பசுமதேவரின் தாக்குதல் ரணசிங்கருக்கு பெரும் நெருக்கடியை கொடுத்தது. யாழியர் குல வீரர்களின் சக்தியை கடன் வாங்கியும் பசுமதேவரின் அந்த வலிமையான தாக்குதலை ரணசிங்கரால் தடுக்க முடியவில்லை. அதற்கு காரணம் அபிமன்யுதான். அந்த அற்பப்பதர் மட்டும் வர்ணபூத சக்தியை கொடுக்காமல் இருந்திருந்தால் இந்த எலும்புக்கூடை நான் எப்போதோ சிதறடித்திருப்பேன். இந்நேரம் அந்த மோதிரம் என் கைக்கு வந்திருக்கும் என்று ரணசிங்கர் ஆத்திரத்துடன் கத்தினார். அபிமன்யுவிடம் இருந்து வர்ணபூத ஆற்றலை பெற்று பசுமதேவர் தகர்த்தெறிய முடியாதபடி சக்தி வாய்ந்த வீரராக மாறிக்கொண்டிருந்தார். அதனால் அந்த இடத்தை விட்டு எப்படியாவது தப்பி ஓடிவிட வேண்டும் என்று எண்ணம் மட்டுமே ரணசிங்கரின் மனது முழுக்க இருந்தது. வர்ணபூத ஆற்றல் இணைய இணைய பசுமதேவர் மீது ஒரு விசித்திரமான ஒளிவட்டம் தோன்ற துவங்கியது. அங்கிருந்த அனைவரும் அதை திகைப்புடன் பார்த்தனர். அடுத்த நொடி அனைவரது கண்களையும் வியப்பில் விரியச் செய்யும் ஒரு மாற்றம் நிகழ்ந்தது.
பசுமதேவரின் எலும்புக்கூடு கொஞ்சம் கொஞ்சமாக மனித உருவம் எடுத்து ஒரு முதியவராக மாறத் துவங்கியது. சரியாக சொல்ல வேண்டும் என்றால் இறப்பதற்கு முன்பு என்ன உருவத்தில் இருந்தாரோ அந்த உருவத்திற்கு மாறத் துவங்கினார். அதை பார்த்த இமயவர்மனின் முகத்தில் உணர்ச்சிகள் பொங்கி எழுந்தன. இது எப்படி நடக்கிறது, ஏன் நடக்கிறது என்று அவருக்கு புரியவில்லை என்றாலும் இது தங்கள் குலத்தின் ஒரு அதிர்வலையை அவர் அந்த உருவத்திடமிருந்து உணர்ந்தார். இவை அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த அதியரசன் அபிமன்யுவை இங்கே அழைத்து வந்தது மிகப்பெரிய தவறு என்று தனக்குள் கூறிக்கொண்டார். அந்த நீல நிற தாமரை குலத்தை பற்றியும் அந்த மூலிகையை பற்றியும் தான் அபிமன்யுவிடம் சொல்லியிருக்க கூடாது என்று அவர் நினைத்தார். ஆனால் அது பற்றி சிந்திப்பதற்கான நேரம் இதுவல்ல என்பதை அதியரசன் உணர்ந்தார். பசுமதேவரின் நீல நிற பனி ஆற்றல் அந்த பகுதி முழுவதையும் உரைக்கச் செய்து வேகமாக முன்னேறிக் கொண்டிருந்தது. அதே நேரத்தில் மறுபக்கத்தில் இருந்து வந்த அந்த ஆபத்தான பொன்னிற தாக்குதல் அங்கிருந்து வெளியேறுவதற்கான பாதையை அடைத்தது. இமயவர்மன், அதியரசன் மற்றும் அங்கிருந்த அனைவரது முகத்திலும் கவலை ரேகைகள் படர்ந்தன. அவர்கள் அந்த தாக்குதலை தடுக்க முயன்றனர். ஆனால் அதை எதிர்க்க ஆரம்பித்தால் சிறிது நேரத்தில் முழுவதுமாக தங்கள் சக்தியை இழந்து அங்கேயே மடிந்து விழுவார்கள். அபிமன்யுவுக்கு நிலைமை நன்றாக புரிந்தது. இப்படியே போனால் அனைவரும் தற்காத்து கொண்டாலும் பலத்த காயமடைவார்கள் என்பது அவனுக்கு தெரியும். அப்படி நடந்தால் யாளியர் குலத்தை தடுப்பதற்கான அவர்களின் கடைசி நம்பிக்கையும் தகர்ந்துவிடும். இருப்பினும் அபிமன்யு அவ்வளவு எளிதில் தோல்வியை ஒப்புக்கொள்பவன் அல்ல. அவன் உடனடியாக தன் ஆற்றல் அனைத்தையும் திரட்டி தன் கைகளில் குவிக்கத் தொடங்கினான். வர்ணபூத ஆற்றலின் மீதான தனது கட்டுப்பாடு இன்னும் முழுமையாக தன் கையை விட்டு போகவில்லை என்பது அவனுக்கு தெரியும். பசுமதேவரின் சக்திகள் குறையும் போது அவனால் அந்த ஆற்றலை மீண்டும் பெற முடியும். ஆனால் அதற்கு முதலில் அவன் உயிர் பிழைக்க வேண்டும். தன் கைகளில் உருவான முத்திரையை பார்த்தபடி, எனது இந்த தாக்குதல் அந்த பொன்னிற சக்தியை தடுக்கும் என்று நம்புகிறேன் என்று நம்பிக்கையுடனும் உறுதியுடனும் தனக்குள் கூறிக்கொண்டான். அதே நேரத்தில் தனது பிந்து சக்தி புள்ளிகளின் வழியாக ஆற்றலை தொடர்ந்து உள்வாங்கிக் கொண்டிருந்தான். இதன் மூலம் அவன் தனது வலிமையை தேவோதய நிலையில் இருந்து இறக்காமல் பார்த்து கொண்டான். இதை பார்த்த இமயவர்மனும் அதியரசனும் கவலை அடைந்தனர். இப்படி தனது சக்தியை எல்லையை தாண்டி பயன்படுத்தினால் அபிமன்யுவின் உள் உறுப்புகள் சிதையக்கூடும் என்று அவர்கள் அஞ்சினர். இருப்பினும் வேறு வழியில்லை என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்று அபிமன்யு உறுதியோடு இருந்தார். அபிமன்யுவின் உடல் இப்போது எரிமலை குழம்பு போல சிவந்து போயிருந்தது. அந்த பொன்னிற தாக்குதலை நோக்கி ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்து ஆற்றல் நிறைந்த தனது உள்ளங்கையை முன்னோக்கி நீட்டினார். அப்பொழுது சிவப்பு பழுப்பு நிறமும் கலந்த ஒரு ஆற்றல் அவனது கைகளில் இருந்து வெளிப்பட்டு சிவந்த கண்களை கொண்ட ஒரு பயங்கரமான மிருகமாக உருவெடுத்தது. அந்த மிருகம் முன்னால் பாயும் போது சுற்றியிருந்த எரிமலையின் ஆற்றலை உறிஞ்சிக் கொண்டே பாய்ந்தது. அது ஆற்றலை உறிஞ்ச மிகவும் மூர்க்கமாகவும் பிரம்மாண்டமாகவும் வளர்ந்து கொண்டே சென்றது. வந்தியரும் சிவபாகுவும் இதைக் கண்டு பதற்றமடைந்தன. அபிமன்யு கட்டவிழ்த்த மிருகம் அவர்கள் கட்டவிழ்த்த பொன்னிற தாக்குதலை விழுங்கியபடி அவர்களை நோக்கியே வந்து கொண்டிருந்தது. அது தங்களையும் சேர்த்து விழுங்கிவிடுமோ என்ற பயம் அவர்களுக்கு இருந்தது. சிவபாகு, நாம் நமது முழு பலத்தையும் பயன்படுத்த வேண்டும். இல்லை என்றால் இந்த மிருகம் நமது எல்லா சக்திகளையும் உறிஞ்சிவிடும் என்று வந்தியர் ஆவேசமாக கத்தினார். இருவரும் இணைந்து தங்கள் முழு ஆற்றலையும் கொண்டு ஒரு பொன்னிற சுவரை உருவாக்கினர். ஆனால் அபிமன்யுவின் மிருகம் அந்த சுவரை சுக்குநூறாக உடைத்துவிட்டு தொடர்ந்து முன்னேறியது. அவர்கள் இருவரின் முகத்திலும் நடுக்கம் அதிகமானது. அந்த மிருகம் தங்களின் சக்தியை தின்று இப்போது தங்களையும் தின்ன காத்திருப்பதாக அவர்கள் உணர்ந்தனர். உடனடியாக அவர்கள் தங்கள் சக்தியை இன்னும் அதிகரித்து அந்த மிருகத்தை நேரடியாக தாக்கத் தொடங்கினர். இருந்தும் அந்த மிருகம் எதற்கும் அஞ்சாமல் அவர்களின் சக்தியை உறிஞ்சியபடி முன்னேறி கொண்டிருந்தது. வந்தியர் ஆத்திரத்தில் கத்தினார், இது எப்படி சாத்தியம்? இந்த இளைஞன் இன்னும் தேவோதய நிலையை கூட முழுமையாக அடையவில்லை. அதற்குள்ளேயே அவனது ஆற்றல் நம்மை மிஞ்சக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கிறது என்று கத்தினார். சிவபாகுவும் எரிச்சலுடன், வந்தியரே, நாம் இவனை கொன்றே ஆக வேண்டும். இல்லை என்றால் இவன் நமது எல்லா சக்திகளையும் விழுங்கி விடுவான் என்றார். அடுத்த கணம் அவர்கள் இருவரும் தங்கள் ஆற்றலால் ஒரு பொன்னிற வாளை உருவாக்கி அபிமன்யுவை நோக்கி முன்னேறத் தொடங்கினர். ஆனால் இமயவர்மன் உடனடியாக குறுக்கிட்டு தன் சக்தியால் அவர்களை தடுத்து நிறுத்தினார். உங்களுக்கு கொஞ்சம் கூட வெட்கமாக இல்லையா? ஒரு இளம் வீரனை தாக்க உங்களது உச்சபட்ச சக்தியை பயன்படுத்த போகிறீர்களா? இது வெளியே தெரிந்தால் உங்கள் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படும் என்ற பயம் உங்களுக்கு இல்லையா என்று ஆவேசமாக கத்தினார். இதை கேட்டு எரிச்சலடைந்த வந்தியர், இமயவர்மரே, தேவையில்லாமல் எங்கள் வழியில் நிற்காதீர்கள். ஏற்கனவே உங்கள் மீது கொலைவெறியில் இருக்கிறோம். இப்போது வந்து பயம் வந்ததா பணிவு வந்ததா என்று பாடம் எடுக்காதீர்கள் என்று கத்தினார். என்ன பேசிக் கொண்டிருக்கிறாய் என்று கர்ஜித்தபடி சிவபாகு தனது தாக்குதலை தொடங்கினார். அதை இமயவர்மன் எதிர்பார்க்கவில்லை. அதனால் அவர் தடுமாறிக் கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் அதியரசன் உள்ளே புகுந்து அந்த தாக்குதலை தன் சொந்த சக்தியால் தடுத்தார். அடுத்த கணமே சிவபாகு அதியரசன் மீது ஒரு தாக்குதலை தொடுக்க அங்கு ஒரு பயங்கரமான போர் வெடித்தது. இதற்கிடையில் அபிமன்யுவின் களியரக்கன் வந்தியர் மற்றும் சிவபாகுவின் சக்திகளை தொடர்ந்து உறிஞ்சிக் கொண்டே இருந்தது.
ஆனால் எதிர்பாராத விதமாக பசுமதேவரின் நீல நிற பனி ஆற்றல் திடீரென அபிமன்யுவை நோக்கி பாயத் தொடங்கியது. இதை பார்த்த அபிமன்யு உடனடியாக தன் சக்திகளை திரும்ப பெற்றுக்கொண்டு பின்வாங்க முயன்றான். ஆனால் பசுமதேவரின் வேகம் அவன் நினைத்ததை விட மிகவும் அதிகமாக இருந்தது. அபிமன்யுவால் அதிலிருந்து தப்பிக்க முடியவில்லை. அது அபிமன்யுவின் மார்பின் மீதே இறங்கியது. அபிமன்யு தூக்கி எறியப்பட்டான். அடுத்த நொடி அபிமன்யுவின் அலறல் சத்தம் குகை முழுவதும் எதிரொலித்தது. அவன் அந்த பாதாள குகையின் ஆழத்திற்குள் தூக்கி வீசப்பட்டான். அவனது மூச்சு மெல்ல மெல்ல அடங்கியது. அவனது சக்திகள் அனைத்தும் முழுவதுமாக வற்றி போயின. அதே சமயம் அவனது உடலை சுற்றி பனியாற்றல் சுழலத் தொடங்கியது. அவனது உடல் முழுவதுமாக வெளிரி போனது. குகையின் நுழைவு வாயிலை நோக்கி ஓடிக்கொண்டிருந்த விதுரன் திரும்பி பார்க்கும் போது குகையின் உட்புறத்தில் இருந்து குகையின் ஆழத்தை நோக்கி பனிப்புயல் சூழ அபிமன்யு பறந்து கொண்டிருப்பது அவன் கண்களில் விழுந்தது. அபிமன்யு தன் கண் முன்னாலேயே பனிப்புயலால் உறைந்து கொண்டிருப்பதை பார்த்த விதுரனின் முகத்தில் ஒரு கொடூரமான புன்னகை தோன்றியது. அவன் அங்கிருந்து தப்பித்து குகைக்கு வெளியே விரைந்தான். இதற்கிடையில் இமயவர்மனும் அதியரசனும் குகையின் வாயிலை அடைத்துக் கொண்டிருந்த சக்தியை சிதறடித்துவிட்டு வேகமாக வெளியே வந்தனர். அவர்கள் மட்டுமல்லாது யாளியர் குலத்தவர்களும் வெளியேறினர். இப்போது அந்த குகையில் இருந்த எரிமலை குழம்பெல்லாம் உறைந்து முழுவதும் பனியாக மாறியது. அந்த குகையில் இருந்து பிரிந்து சென்ற அனைத்து குகைகளும் பனியால் மூடப்பட்டன. அதியரசன் கண்கள் அபிமன்யுவை தேடின. அதியரசன் உக்கிரபாணியை பார்த்து, வெளியேதானே நின்று கொண்டிருந்தாய், அபிமன்யு எங்கே என்று கத்தினார். உக்கிரபாணி பீதியடைந்தான். அவன் சுற்றிலும் தேடி பார்த்தான். ஆனால் அபிமன்யு இருந்ததற்கான எந்த அறிகுறியும் தென்படவில்லை. இதைக் கண்டு கவலையடைந்த இமயவர்மன், ஒருவேளை அபிமன்யு அந்த பனி ஆற்றலுக்குள் புதைந்து விட்டானோ, வேறு ஏதாவது குகைக்குள் சிக்கிக் கொண்டானோ என்று பதற்றத்துடன் கேட்டார். அவன் உயிருடன் இருக்கிறானா என்று சோதிப்பதற்காக இமயவர்மன் தன் ஆன்மீக சக்தியை செயல்படுத்தினார். ஆனால் அவரால் அபிமன்யுவின் ஆற்றலை சிறிதளவும் உணர முடியவில்லை. இமயவர்மன் மேற்கொண்டு ஏதோ சொல்ல வருவதற்குள் யாளியர் குலத்தைச் சேர்ந்த விதுரன் வஞ்சகமாக சிரித்துக் கொண்டே, அந்த இளைஞன் இனி ஒருபோதும் திரும்பி வரப்போவதில்லை இமயவர்மரே என்று கூறினார். பசுமதேவரின் எலும்புக்கூடும் ரணசிங்கரும் மூர்க்கமான சண்டையை துவங்க அனைவரும் அங்கிருந்து தப்பி ஓடி வந்தனர். ஆனால் அபிமன்யு பசுமதேவரால் குகையின் ஆழத்தை நோக்கி தூக்கி எறியப்பட்டான். அவன் எங்கே விழுந்தான் என்று யாருக்கும் தெரியவில்லை. அந்த சமயத்தில் போர் நடந்து கொண்டிருந்த போர்க்கள குகை பலமாக நடுங்க தொடங்கியது. அனைவரது கவனமும் அதன் பக்கம் திரும்பியது. அவர்கள் நழுவி ஓடி வந்த பிளவிலிருந்து ஒரு பயங்கரமான ஆற்றல் வெளிப்பட்டுக் கொண்டிருந்தது. அந்த சக்தியின் தாக்கத்தை உணர்ந்த அனைவரும் சில அடிகள் பின்வாங்கினர். ஆனால் அதியரசன் எதை பற்றியும் கவலைப்படவில்லை. அவரது ஒரே நோக்கம் அபிமன்யுதான். அவன் இன்னும் உயிருடன் இருக்கிறான் என்று அவர் உறுதியாக நம்பினார். திடீரென்று ஒரு மாபெரும் வெடிப்பு சத்தம் கேட்டது. அந்த வெடிப்பால் அந்த பிளவு இன்னும் பெரிதாக விரிந்தது. அது விரிவடைந்ததும் ஒரு பிரம்மாண்டமான கருந்துளை அவர்களுக்கு முன்னால் தோன்றியது. அதன் உள்ளே வெண்மையான ஆற்றலால் சூழப்பட்ட ஒரு உருவம் மங்களாக நின்று இருந்தது. நட்சத்திரம் போல பிரகாசமான ஒளியால் உருவாக்கப்பட்ட தெய்வீக உருவம் போல அது காட்சியளித்தது. அந்த உருவத்தை பார்த்த இமயவர்மன் திகைப்புடன், பசுமதேவர் என்று வியப்புடன் கூறினார். பசுமதேவர் முழுமையாக மனித உருவம் எடுத்து நின்று கொண்டிருந்தார். அது உண்மையான மனிதன் போலவே காட்சி அளித்தது. கொஞ்சம் கூட விசித்திரமாக தெரியவில்லை. அதைக் கண்டதும் இமயவர்மன் முகத்தில் ஒரு மெல்லிய மகிழ்ச்சி தென்பட்டது. இமயவர்மனை பார்த்த பசுமதேவர் எச்சரிக்கை தொனியில், உனது ஆற்றல் எனக்கு பரிச்சயமானதாக தோன்றுகிறது. ஆனால் எனது புதையலை கைப்பற்ற வந்த எவரையும் நான் விடுவதாயில்லை. உனக்கு கடைசியாக ஒரு வாய்ப்பளிக்கிறேன். மரியாதையாக இங்கிருந்து வெளியேறிவிடு. இல்லை என்றால் ஏன் இங்கு வந்தோம் என்று நினைக்கும் அளவுக்கு ஒரு முடிவை நீ அடைவாய் என்று மிரட்டினார். அதைத் தொடர்ந்து அவர் பார்வை அங்கிருந்த யாளியர் குல வீரர்கள் மற்றும் மற்ற பழங்குடியின வீரர்கள் பக்கம் திரும்பியது. அவரது முகத்தில் ஆத்திரம் பொங்கி வழிந்தது. அவரது உடலில் இருந்து கிளம்பிய ஆற்றல் சுற்றியிருந்த வெண்மை மூடுபனியை தன்னை நோக்கி இழுக்க ஆரம்பித்தது. அதன் மூலம் மேலும் மேலும் வலிமையாகிக் கொண்டே சென்றது. பசுமதேவரின் மிரட்டை கேட்ட இமயவர்மன் கொஞ்சம் விரக்தியடைந்தார். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக சிறைப்பட்டு கிடந்ததால் தனது சொந்த குலத்தினரையே பசுமதேவரால் அடையாளம் காண முடியவில்லை என்று வருத்தம் கொண்டார். இமயவர்மன் ஏதோ சொல்ல முயற்சிக்கும் முன்பே ரணசிங்கர் ஆவேசத்துடன் கத்தினார். பசுமதேவரின் ஆன்மா இயற்கையின் ஆற்றலை உறிஞ்சி வலிமையாவதற்குள் அவரை தாக்குங்கள். அந்த அபூர்வ புதையல் கண்டிப்பாக அவரது மோதிரத்திற்குள் தான் இருக்கும். அது எனக்கு வேண்டும் என்று கத்தினார். ரணசிங்கரின் கட்டளையை கேட்டதும் குகையில் இருந்து தப்பித்த யாளியர் குலத்தின் எஞ்சிய வீரர்கள் பசுமதேவரை சூழ்ந்தனர். அவர்களது முகத்தில் பயம் அப்பட்டமாக தெரிந்தது. ஏனெனில் தங்கள் குலத்தின் 4 தேவோதய வீரர்களை இவர் கொன்று குவித்ததை அவர்கள் நேரில் பார்த்திருந்தனர். இருப்பினும் ஒரு யுகவஜ்ர வீரரின் புதையல் என்பது ஒரு ராஜ்யத்தின் ஒட்டுமொத்த கருவூலத்தில் 10 பங்கு. அதுபோக எண்ணற்ற வளங்கள் இருக்கும். அதை கைப்பற்றினால் தங்களது சக்தி பன்மடங்கு உயரும் என்ற பேராசை அவர்களை தூண்டியது. அந்த பேராசையினால் அவர்கள் ரணசிங்கருடன் இணைந்து தாக்க தயாரானார்கள்.
மறுபுறம் தங்கள் முன்னோரை யாளியர் கூட்டம் தாக்குவதைக் கண்ட இமயவர்மன் கடும் கோபமடைந்தார். ஆனால் 3 பகவஜர வீரர்களை எதிர்த்து போரிடும் பலம் இப்போது தன்னிடம் இல்லை என்பதை அவர் அறிந்திருந்தார். அதனால் அவர் சரியான நேரத்திற்காக காத்திருக்க முடிவெடுத்தார். இமயவர்மன் மிகுந்த துயரத்துடன் அதியரசனை பார்த்து, அபிமன்யுவுக்கு என்னால் உதவ முடியாமல் போனதற்கு நான் வருந்துகிறேன். இந்த சிக்கல்கள் தீர்ந்த பிறகு நான் மூத்தவர்களிடம் நேரடியாக கோரிக்கை வைத்து அபிமன்யுவை தேடச் சொல்கிறேன் என்றார். ஆனால் அதியரசன் இமயவர்மனின் வார்த்தைகளை கவனிக்கவே இல்லை. அதற்கு பதிலாக குகையின் ஆழத்தை நோக்கி செல்லும் அந்த பெரிய பிளவையே கண் இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தார். அதியரசனின் முகத்தில் தென்பட்ட அந்த விசித்திரமான பார்வையைக் கண்டு தலைவர் இமயவர்மன் வியப்படைந்தார். அவர் அதியரசனிடம் மேற்கொண்டு ஏதோ கேட்க முயன்ற போது உக்கிரபாணியின் கனத்த குரல் இமயவர்மனின் காதுகளில் விழுந்தது. அவன் எரிச்சலான துணியில், தலைவரே, அந்த யாளியர்கள் நம்முடைய மூதாதையர் பசுமரின் புதையலை திருட நினைக்கிறார்கள். அவர்களுக்கு முன்னர் நாம் அதை எடுத்து இருக்க வேண்டும். உங்களுக்கு ஏன் அதை எடுக்க வேண்டும் என்று தோன்றவில்லை என்று கேட்டான். அவன் இதை கூறும்போது அவனது முகத்தில் அதிருப்தி அப்பட்டமாக தெரிந்தது. இதை உணர்ந்த இமயவர்மன் உக்கிரபாணியை நோக்கி தீவிரமான குரலில், உக்கிரபாணி, எனது ஆற்றல் முன்பை போல இல்லை. இப்போது அது நான் எதிர்த்து போரிட முடியாத அளவுக்கு பலமிடம் அடைந்து விட்டது. அபிமன்யு உதவாமல் இருந்திருந்தால் இந்நேரம் நாம் அனைவரும் பலத்த காயமடைந்து வீழ்ந்திருப்போம். ஒன்றை மறந்து விடாதே, யாளியர் குலத்தின் பலம் நமது மொத்த பலத்தை விட பல மடங்கு அதிகம். அதனால் இப்போதைக்கு காத்திருப்பதை தவிர நமக்கு வேறு வழி இல்லை. ரத்னவதியும் மற்ற பெரியவர்களும் வந்த பிறகு இந்த யாளியர் குலத்தினருக்கு நாம் தகுந்த பாடம் கற்பிப்போம் என்றார். இமயவர்மன் பேசிக்கொண்டே முன்னால் நடந்து கொண்டிருந்த போரை உற்று நோக்கினார். அது ரணசிங்கரும் அவருக்கு ஆதரவாக நின்ற யாளியர்களும் ஒரு பக்கம், பனிப்பழங்குடியின் முன்னோரான பசுமதேவர் ஒரு பக்கம். அந்த போர் மிகவும் உக்கிரமான போராக மாறியிருந்தது. அதை பார்த்து கொண்டிருந்த உக்கிரபாணி தன் கையில் இருந்த சுத்தியலை ஆவேசமாக இறுக்கி பிடித்து, நமது குலத்தினர் வருவதற்குள் அந்த யாளியர் கூட்டம் நம் முன்னோரை வீழ்த்தி அந்த புதையலை எடுத்துக்கொண்டால் அது நமது குலத்திற்கே நேரும் மாபெரும் அவமானம் அல்லவா என்று கேட்டான். உண்மையில் தன் கண்முன்னே நடக்கும் அந்த போர் உக்கிரபாணியின் ஆத்திரத்தை அதிகரித்துக் கொண்டிருந்தது. யாளியர் குலத்தினர் மீது அவன் கொண்டிருக்கும் கடும் கோபத்தால் அவனது ஆற்றல் அவனை அறியாமலேயே உடல் முழுவதும் எரிமலை குழம்பை போல தொடங்கியது. அவனது உடலில் ஏற்படும் ஆற்றல் மாறுபாட்டை உணர்ந்த அதியரசன் மெதுவான குரலில் பேசினார். உக்கிரபாணி, உனது ஆற்றலை கொண்டு அந்த யாளியர் குலத்தை தடுத்து விடலாம் என்று நினைக்கிறாயா? அவர்களிடம் 3 பகவஜர போர் வீரர்கள் இருக்கிறார்கள் என்பதை மறந்து விடாதே. அவர்கள் நினைத்தால் நம் அனைவரையும் ஒரே நொடியில் சிதைத்து விடுவார்கள். அதனால் நேரம் வரட்டும், கொஞ்சம் அமைதியாக இரு என்றார். பின்னர் அனைவரும் போரை கவனிக்க துவங்கினர். அப்போது அதியரசன் வியப்புடன், இத்தனை குலங்களை பகைத்துக் கொண்டு அந்த புதையலை கைப்பற்ற வேண்டும் என்று யாளியர் குலம் துடிக்கும் அளவுக்கு அந்த புதையலை அப்படி என்னதான் இருக்கிறது? இப்போது எனக்கும் அந்த புதையல் மீது ஆர்வம் வர தொடங்கிவிட்டது. இப்போதைக்கு நமது பலம் குறைவுதான். ஆனால் விரைவில் ரணசிங்கர் மற்றும் யாளியர் குலத்தினரின் சக்தி வற்றி போகும். அதுதான் நமக்கு சரியான வாய்ப்பு என்றார். அதன் பிறகு இமயவர்மன் அதியரசன் பக்கம் திரும்பி, அதியரசரே, நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா என்று கவலையுடன் கேட்டார். அவரது குரலில் தெரிந்த அந்த அக்கறையை பொருட்படுத்தாத அதியரசன் அவரை புறக்கணித்தார். அவருக்கு பதில் அளிக்கவில்லை. மாறாக அவரது முகத்தில் எரிச்சல் மட்டுமே நிறைந்திருந்தது. அபிமன்யு மறைந்து போனதுதான் அதியரசனின் இந்த எரிச்சலுக்கு காரணம் என்பதை இமயவர்மன் ஓரளவுக்கு புரிந்து கொண்டார். அபிமன்யு பாதுகாப்பாக இருப்பான் என்று நம்புகிறேன். இது எல்லாம் என் தவறுதான். இதை பற்றி நான் அவனிடம் முன்பே சொல்லி இருக்க வேண்டும். எமது குலம் முதலில் வர்ணபூத சக்தியை கண்டெடுத்த இடமே இதுதான். பனிக்குலத்தின் முன்னோரான பசுமதேவர் பயிற்சி செய்த இடமும் இதுவே. அந்த வர்ணபூத சக்தியை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தவர் அவர். ஆனால் நாகர்குல தலைவன் தட்சகனும் அவனது ஆட்களும் சேர்ந்து அந்த பேராற்றலை தந்திரமாக பறித்து எமது பனிக்குலத்திற்கு துரோகம் செய்தார்கள். அந்த துரோகத்தால் எமது குலம் மாபெரும் இழப்பை சந்தித்தது என்று குற்ற உணர்ச்சியுடன் இமயவர்மன் தனக்குள் வருத்தம் கொண்டார். இந்த எண்ணங்கள் அவர் மனதை ஆக்கிரமிக்க இமயவர்மனின் பனிக்கட்டி போன்ற கண்கள் ஆத்திரத்தால் சிவக்கத் தொடங்கின. அவரது உடலில் இருந்து ஆற்றல் அசுர வேகத்தில் வெளிப்படத் தொடங்கியது. அவரது பார்வை முன்னால் நடக்கும் போர்க்களத்தில் நிலைத்திருந்தது. அங்கே 3 பகவஜர வீரர்கள் மற்றும் 4 தேவோதய போர் வீரர்கள் இணைந்து தொடர்ந்து பசுமதேவரை தாக்கிக் கொண்டிருந்தனர். பசுமதேவர் ஒரு காலத்தில் யுகவஜர வீரராகவும் பனிக்குலத்தின் சக்தி வாய்ந்த முன்னோராகவும் திகழ்ந்தார். அவர் இறந்து பல ஆண்டுகள் ஆனதால் காலப்போக்கில் அவரது உடல் மட்டுமல்ல, ஆன்மாவும் கூட முழுமையாக அழியும் நிலையை எட்டியிருந்தது. இருந்த போதிலும் அவரை வீழ்த்துவது எளிதாக இருக்கவில்லை. ஏனெனில் பகவஜர ஆற்றலுக்கும் யுகவஜர ஆற்றலுக்கும் இடையிலான வித்தியாசம் என்பது மண்ணுக்கும் விண்ணுக்கும் உள்ள வேறுபாடாகும். அதனால்தான் அவர்கள் எத்தனை வலிமையான தாக்குதல்களை தொடுத்த போதிலும் பசுமதேவருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை.
ஆயினும் அதியரசன் தனது ஆன்மீக ஆற்றலால் ஒரு விஷயத்தை உணர்ந்தார். பசுமதேவரின் ஆற்றல் மெல்ல மெல்ல பலவீனமடைய துவங்கியது. அவர் மீண்டும் எலும்புக்கூடாக மாற ஆரம்பித்தார். அதனால் அந்த எலும்புக்கூடு மெதுவாக அந்த பிளவை நோக்கி பின்வாங்க ஆரம்பித்தது. ஆனால் திடீரென்று அந்த எலும்புக்கூட்டின் கண்கள் சிவந்த ஒளியால் ஜொலிக்க தொடங்கின. அதே சமயம் ஒரு பயங்கரமான குரல் அங்கிருந்த அனைவரையும் நடுங்க வைத்தது. நான் இங்கிருந்து பின்வாங்கினால் என்னை தடுத்து விடலாம் என்று நினைக்கிறீர்களா? இந்த புதையலை ஒருபோதும் யாருக்கும் தரமாட்டேன் என்று கர்ஜித்தார். அவர் இதை சொன்ன மாத்திரத்தில் அந்த எலும்புக்கூட்டில் இருந்து ஒரு பிரகாசமான ஒளி வீசத் தொடங்கியது. இதை பார்த்த அதிகரசனின் முகத்தில் ஒருவித நடுக்கம் தெரிந்தது. அங்கிருந்த அனைவரது முகத்திலும் அதே மரண பயம் தொற்றிக் கொண்டது. அனைவரும் அலறி அடித்துக் கொண்டு பின்னோக்கி ஓடத் தொடங்கினர். யாரும் எதிர்பாராத அந்த சூழலில் இமயவர்மன் உரத்த குரலில், எல்லோரும் முடிந்தவரை வேகமாக பின்வாங்குங்கள், பசுமதேவரின் எலும்புக்கூடு எப்போது வெடித்து சிதறப் போகிறது என்று எச்சரித்தார். அவர் இதை சொல்லும் போது இமயவர்மனின் மனதிற்குள் பெரும் ஆத்திரம் பொங்கியது. பசுமதேவர் தங்கள் குலத்தின் தந்தை போன்றவர். இத்தனை ஆண்டுகளுக்குப் பிறகு அவரது மரணத்தை பற்றி தெரிய வந்தும் அவருக்கு நேர்ந்த அவலத்திற்கு பழிவாங்க கூட தங்களுக்கு துப்பில்லை என்ற இயலாமை அவரை சுட்டெரித்தது. அந்த வேதனையுடன் தன் கைகளை இறுக்கமாக பிசைந்தபடி அவர் பின்வாங்க தொடங்கினார். மறுபுறம் முன்னோரான பசுமதேவரின் எலும்புக்கூட்டில் இருந்து வெளியேறிய அந்த ஒளி ஒரு தேவோதய வீரரால் கூட கண்களை திறந்து பார்க்க முடியாத அளவிற்கு பிரகாசமாக இருந்தது. அங்கிருந்த பகவஜர வீரர்களை தவிர மற்ற அனைவரும் வேறு வழியின்றி தங்கள் கண்களை இறுக மூடிக்கொண்டனர். இமயவர்மன் யாளியர் குலத்தின் இரு மூத்தவர்கள் ரணசிங்கர் மற்றும் அதிகரசன் ஆகியோருக்கு கூட இந்த இடம் ஒரு மங்கலான காட்சியாகவே தெரிந்தது. ஆனால் அதிகரசன் தனது ஆன்மீக ஆற்றல் மூலம் அந்த ஒளிப்பிழம்பிற்கு நடுவே ஒரு பயங்கரமான வெடிப்பு நிகழப்போவதை ஏற்கனவே உணர்ந்திருந்தார். அந்த வெடிப்பிற்கு பிறகு ஒரு வாழ்வா சாவா போராட்டமே அங்கு அரங்கேறப் போகிறது என்பதும் அவருக்கு தெரிந்திருந்தது. மூடுபனி போன்ற அந்த ஆற்றலுக்கு நடுவே என்ன நடக்கிறது என்று யாராலும் தெளிவாக பார்க்க முடியவில்லை. ஆனாலும் அனைவரது பார்வையும் அங்கேயே நிலைத்திருந்தது. திடீரென்று ஒரு மாபெரும் வெடிப்பு நிகழ்ந்தது. அந்த இடத்திலிருந்து ஒரு பயங்கரமான ஆற்றல் பேரலையாக சீறி பாய்ந்தது. பேராசையினால் சரியான நேரத்தில் பின்வாங்க தவறிய யாளியர் குலத்தின் எஞ்சிய வீரர்கள் அந்த ஆற்றலின் தாக்கத்தால் பலத்த காயமடைந்தனர். இருப்பினும் பகவஜர வீரர்களான சிவபாகவும் வந்தியரும் தங்கள் சக்தியை பயன்படுத்தி அவர்களை காப்பாற்றினர். சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த ஒளியின் வீரியம் குறைந்த போது அங்கே ஒரு நீல நிற ஆற்றல் இருப்பதைக் கண்டனர். அது உறைய வைக்கும் குளிர்ச்சியுடன் இருந்தது. அந்த பேராற்றல் வேறொன்றுமில்லை, அதுதான் வர்ணபூத சக்தி. அது முன்னோரான பசுமதேவரின் எலும்புக்கூட்டிலிருந்து வெளியேறி அந்த பிளவை நோக்கி வேகமாக நகரத் தொடங்கியது. ஆனால் அந்த தருணத்தில் ரணசிங்கர் அதன் பாதையை மறித்து நின்றார். அந்த நீல நிற ஆற்றல் சற்றென்று விரிவடைந்து ஒரு நீல நிற யாழியாக உருமாறியது. அது யாழியாக உருமாறிய பிறகும் ரணசிங்கரின் முகத்தில் அந்த வஞ்சகமான புன்னகை மறையவில்லை. அவர் அந்த தீய சிரிப்புடன் மிரட்டும் குரலில், இன்று அதிர்ஷ்டம் என் பக்கம் இருக்கிறது. அந்த புதையலோடு சேர்த்து இந்த வர்ணபூத சக்தியையும் கைப்பற்றும் வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை என்று கர்ஜித்தார். அவர் திரும்பி தொலைவில் நின்று கொண்டிருந்த யாளியர் வந்தியர் மற்றும் சிவபாகுவை பார்த்து, நீங்கள் இருவரும் சேர்ந்து இந்த நீல யாழியை உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வாருங்கள். அதற்குள் நான் அந்த மோதிரத்தை கைப்பற்றுகிறேன் என்று கட்டளையிட்டார். ஆனால் ரணசிங்கர் அந்த எலும்புக்கூட்டை நோக்கி நகரும் முன்பே ஒரு பயங்கரமான குரல் அங்கே எதிரொலித்தது. அது இமயவர்மன் குரல். அவர் ஆவேசத்துடன், யாராவது எங்களது முன்னோரின் உடலையோ அல்லது அவரது மரபையோ தொட முயன்றால் இன்று இந்த மூடுபனி குளத்திலேயே அவர்களுக்கான கல்லறையை நான் கட்டுவேன் என்று மிரட்டினார். இதை சொல்லிக்கொண்டே அவர் முன்னோரான பசுமதேவரின் எலும்புக்கூட்டை நோக்கி நடக்க துவங்கினார். இதை பார்த்த யாளியர் குலத்தின் எஞ்சிய வீரர்களின் முகத்தில் கவலை ரேகைகள் படர்ந்தன. ஏற்கனவே அவர்களின் சக்தி பெருமளவு வற்றி போயிருந்தது. அதே சமயம் பல வலிமையான வீரர்கள் அந்த இடத்தை நோக்கி வந்து கொண்டிருப்பதை அவர்களால் உணர முடிந்தது. பசுமதேவரின் வலிமையைக் கண்டு அனைவரும் பயந்து பின்வாங்க நினைத்தாலும் ரணசிங்கரின் வற்புறுத்தலால் யாளியர் குலத்தவர்கள் போரிட வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டனர். அவர்கள் விரக்தியோடு ரணசிங்கரை நோக்கி வந்தனர். ஆனால் அவர்களின் பாதையை 3 பழங்குடி மூத்தவர்கள் வழிமறிக்க அவர்களுக்கு இடையே ஒரு உக்கிரமான போர் தொடங்கியது. தொடர்ந்து போரிட்டதால் பலவீனமடைந்திருந்த யாளியர் குலத்தினர் இந்த முறை மெல்ல மெல்ல தோல்வியை நோக்கி தள்ளப்பட்டனர். மறுபுறம் உக்கிரபாணியின் கண்கள் விதுரன் மீது விழுந்தது. அவனை வீழ்த்த உக்கிரபாணி விரைந்து சென்றான். ஆனால் அந்த சமயம் சக்திநாதன் குறுக்கே வந்து அவனது பாதையை மறித்தார். இருப்பினும் உக்கிரபாணி கொஞ்சம் கூட பயப்படவில்லை. அவன் சக்திநாதனையும் விதுரனையும் ஒரே நேரத்தில் எதிர்த்து போரிடத் தொடங்கினான். உக்கிரபாணி பின்வாங்க மறுப்பதைக் கண்ட சக்திநாதன் ஏளனம் நிறைந்த குரலோடு, என்ன உக்கிரபாணி, அம்ரோதய நிலைக்கு உயர்ந்தவுடன் உனது திமிரும் உயர்ந்து விட்டது போல, அதனால்தான் சாவதற்கு இவ்வளவு துடிக்கிறாயா என்று கேட்டார். இதை சொல்லிக்கொண்டே சக்திநாதனும் விதுரனும் தங்களது ஆற்றலை ஒன்றிணைத்து உக்கிரபாணியை தாக்கத் துவங்கினர். அவர்களது ஒருங்கிணைந்த சக்தி அசுர வேகத்தில் முன்னேறியது.
இதை பார்த்த உக்கிரபாணியின் முகத்தில் சிறு கவலை தோன்றியது. ஏனெனில் 2 தேவோதய வீரர்களின் ஒருங்கிணைந்த தாக்குதலை ஒரே நேரத்தில் எதிர்கொள்ளும் பலம் அவனிடம் இல்லை. இருப்பினும் உக்கிரபாணி பின்வாங்குபவன் அல்ல. அவன் தன் உடலில் இருந்த ஆற்றலை முழுமையாக திரட்டி தன் சுத்தியலில் ஏற்றினான். பின் சக்திநாதனும் விதுரனும் ஏவிய அந்த பேராற்றலை தனது முழு வேகத்துடன் தடுத்தான். அவர்களது ஆற்றல் மோதிக்கொண்டதில் ஒரு பயங்கரமான வெடிப்பு சத்தம் கேட்டது. அந்த அதிர்வில் உக்கிரபாணியின் உடல் பல அடிகள் பின்னோக்கி தள்ளப்பட்டு தரையோடு தரையாக தேய்த்து கொண்டு சென்றது. இருப்பினும் சக்திநாதனும் விதுரனும் இணைந்து தொடுத்த அந்த தாக்குதலை உக்கிரபாணி வெற்றிகரமாக சமாளித்து விட்டார். இதைக் கண்ட விதுரன் மற்றும் சக்திநாதனின் முகங்களில் எரிச்சல் ததும்பியது. அவர்கள் உக்கிரபாணிக்கு எதிராக இன்னும் வலிமையான தாக்குதலை தொடுத்தனர். உக்கிரபாணியின் முகம் ஆத்திரத்தால் சிவந்திருந்தது. அவனும் இந்த உக்கிரமான போருக்கு தயாரானான். மறுபுறம் இமயவர்மனும் ரணசிங்கரும் மூதாதையரான பசுமதேவரின் எலும்புக்கூட்டை அடைய போட்டியிட்டுக் கொண்டிருந்தனர். ஆனால் அவர்களில் ஒருவரால் கூட அதை நெருங்க முடியவில்லை. ஏனென்றால் ஒருவர் நெருங்கும் போது இன்னொருவர் அவரை பின்னால் இழுத்தார். இந்த கடும் போர்களுக்கு சற்று தள்ளி அந்த குகையின் ஆழத்தில் ஒரு இளைஞன் எரிமலை குழம்புக்கு அருகே பழுப்பு நிற ஆற்றலால் சூழப்பட்டு தரையில் கிடந்தான். அவனது உடலில் பல காயங்கள் இருந்தன. அந்த பழுப்பு நிற ஆற்றல் அந்த காயங்களை தொடர்ந்து குணப்படுத்திக் கொண்டிருந்தது. அது வேறு யாரும் இல்லை, அபிமன்யுதான். அவனை நிலபூத சக்தி மீட்டெடுத்துக் கொண்டிருந்தது. உரைப்பனி ஆற்றலின் பேரலையிலிருந்து சரியான நேரத்தில் அபிமன்யுவை காப்பாற்றியது நிலபூத சக்திதான். ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், அபிமன்யுவின் காயங்கள் வெளியே இருக்கும் போது குணமாகும் வேகத்தை விட 3 மடங்கு அதிவேகத்தில் இங்கு குணமாகிக் கொண்டிருந்தது. அதற்கு நிலத்தடியில் கொட்டி கிடக்கும் இயற்கையின் ஆற்றல்களே காரணம். அந்த பேராற்றலின் உதவியுடன் நிலபூத சக்தி அபிமன்யுவின் காயங்களை மின்னல் வேகத்தில் சரி செய்து கொண்டிருந்தது. போர்க்களத்தில் தாக்குதல்களை தாங்குவதிலும் காயங்களை ஆற்றுவதிலும் நிலபூத சக்தி போல உதவக்கூடியது வேறு எதுவும் இல்லை என்பதை அபிமன்யு நன்கு அறிவான். நிலபூத சக்திதான் அவனை பலமுறை மரணத்தின் பிடியில் இருந்து மீட்டெடுத்திருக்கிறது. ஆனால் முன்னை விட இப்போது அதிகப்படியான ஆற்றலை அவன் தன் உடலுக்குள் உறிஞ்சிக் கொண்டிருந்தான். தன்னுள் உயர்ந்து வரும் அந்த பேராற்றலை உணர்ந்த அபிமன்யு தீவிரமான சிந்தனையுடன், எனது சக்தி முன்பை விட இப்போது பல மடங்கு அதிகரித்திருக்கிறது. தற்போது நான் அமரோதயத்தின் 8வது நிலையில் இருக்கிறேன். கூடிய விரைவில் 9வது நிலையை எட்டி விடுவேன் போலிருக்கிறது. உண்மையில் விதுரன் என்னை தாக்கியது எனக்கு சற்று சிரமத்தை கொடுத்தாலும் அது எனது ஆற்றலுக்கு பல மடங்கு நன்மையையே செய்திருக்கிறது. இதற்காகவே நான் விதுரனுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று தனக்குள் நினைத்துக் கொண்டான். அதை நினைக்கும் போது அவனது முகத்தில் ஒரு மெல்லிய வஞ்சக புன்னகை அரும்பியது. அந்த புன்னகையுடன் அவன் தன் கை முத்திரைகளை மாற்றத் தொடங்கினான். நான் அந்த வர்ணபூத சக்தியை மீட்டெடுத்த பிறகு விதுரனின் கதைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். ஆனால் எனக்கு இன்னும் ஒரு விஷயம் புரியவில்லை. அந்த பசுமதேவரின் எலும்புக்கூடு உண்மையிலேயே எனது வர்ணபூத சக்தியை கைப்பற்ற நினைத்திருந்தால் எனது உடலுக்குள் இருக்கும் வர்ணபூத சக்தியின் ஆத்ம விதையைத்தானே எடுத்திருக்க வேண்டும். அதை ஏன் எடுக்கவில்லை என்று சந்தேகம் கொண்டான். பின்னர் அவன் அதிவேகமாக முத்திரைகளை உருவாக்கி தன்னை மீட்டெடுக்க தொடங்கினான். இன்னும் கொஞ்ச நேரம்தான், நான் என்னை முழுமையாக மீட்டெடுத்து விடுவேன் என்று உற்சாகத்துடன் கூறினான். ஆற்றல் இடைவிடாமல் அபிமன்யுவின் உடலுக்குள் பாய்ந்தது. அதன் காரணமாக அந்த இடத்தில் பரவி இருந்த பனி ஆற்றல் அனைத்தும் ஒன்று திரண்டு மேகமாக உருமாறி அவனை நோக்கி நகரத் தொடங்கியது. மெல்ல மெல்ல அவனது பலவீனமான நரம்புகள் விரிவடைய தொடங்கின. அவனது பிந்து சக்கர புள்ளிகளை சுற்றி இருக்கும் ஆற்றலை அதிவேகமாக ஈர்க்க ஆரம்பித்தன. பல மணி நேர பயிற்சிக்கு பிறகு அவனது தோளின் மேல் பனிப்படலம் உருவாகி இருந்தது. இருப்பினும் அது அவனை பாதிக்கவில்லை. அது அவனை கேடயம் போல பாதுகாத்தது. அந்த பனிக்குகைக்குள் அபிமன்யுவின் ஆற்றல் ஒருவித அதிர்வுகளை ஏற்படுத்தியது. இதனால் அவனது உடல் நட்சத்திரம் போல பிரகாசிக்க ஆரம்பித்தது. அவனது தலைமுடி பொன்னிறமாக மாற ஆரம்பித்தது. அவனது கண்களுக்குள் ஒரு நீல நிற ஒளி மின்னியது. அதே நேரத்தில் அவனது முழு உடலும் பனியால் சூழப்பட்டு பல ஆண்டுகள் பனிமலையிலேயே வசிக்கும் பனி மனிதனைப் போல அவனை மாற்றியது. அவனது நரம்புகளில் அதிதீவிர குளிர் புயல் வேகத்தில் பாய்ந்தது. அவன் தனது கண்களை திறக்க தனது நிலபூத சக்தி ஒரு புதுவித மாற்றத்தை அடைந்திருப்பதை அவன் உணர்ந்தான். அவனை சுற்றியிருந்த எரிமலை குகை இப்போது குளிர்ந்த உறைபனியால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தது. அவன் தனது கையை ஓங்கி ஒரு முஷ்டி அச்சை அதன் மீது இறக்க அங்கிருந்த பனிப்பாறைகள் அனைத்தும் வெடித்து சிதறியது. அதைக் கண்டு அவனே ஒரு நிமிடம் ஆச்சரியப்பட்டான். தனது தாக்குதலில் ஏற்பட்டுள்ள இந்த மாற்றத்தைக் கண்டு அபிமன்யு வியப்படைந்தான். எனது சக்தி முன்பை விட வலுவானதாக மாறிவிட்டது. இதற்கு இங்கு நிறைந்திருக்கும் இயற்கையின் ஆற்றல்தான் காரணம் என்று நினைக்கிறேன் என்று மகிழ்ச்சி கொண்டான். ஆனால் அவன் சுற்றி முற்றி பார்த்தபோது நெருப்பு குழம்பை கக்கும் எரிமலை பள்ளத்தை தவிர வேறொன்றும் அங்கு இல்லை. இங்கு எதுவுமே இல்லை. ஆனால் இயற்கையின் ஆற்றல் நிரம்பி வழிகிறது. ஒருவேளை தூய்மையான நிலபூத சக்தி என்பது இதுதானா? அதனால்தான் அனைவரும் பயிற்சி செய்ய இதுபோல ஆழமான ஆபத்தான இடத்தை நோக்கி செல்கிறார்களா என்று தனக்குள் கேட்டுக்கொண்டான். இந்த இடத்தின் மகிமையை அறிந்தவுடன் இங்கு பயிற்சி செய்தால் தனது நிலபூத சக்தியை மேலும் மேலும் வலுப்படுத்தலாம் என்பதை அவன் புரிந்து கொண்டான்.
ஆனால் இது ஒன்றும் அவனது வீடோ பயிற்சி மையமோ அல்ல. முடிந்தவரை வேகமாக அவன் இங்கிருந்து வெளியேறுவதுதான் அவனுக்கு நல்லது. அந்த சமயத்தில் அபிமன்யு கண்களை மூடி தனக்குள் இருந்த வர்ணபூத சக்தியின் ஆத்ம விதையை ஆராய்ந்தான். அதுவும் மிகவும் பலவீனமாக இருப்பதை அவன் கண்டான். அவன் தனது 2 மிருகங்களையும் போர்க்களத்தில் பயன்படுத்த திட்டமிட்டு இருந்தான். ஆனால் அதில் ஒன்று பலவீனமாக இருக்கிறது. அதற்கு காரணம் அதில் பாதி பசுமதேவரிடம் சிக்கியிருக்கிறது. அவன் மட்டும் சீக்கிரமாக போர்க்களத்திற்கு சென்று தனது வர்ணபூத சக்தியை கைப்பற்றவில்லை என்றால் ரணசிங்கரின் திட்டப்படி யாளியர்கள் பசுமதேவரிடம் இருந்து அதை கைப்பற்றுவார்கள். பின்னர் அதன் மீதி பாதியை கொண்ட அபிமன்யுவை தேடி வந்து அவனிடம் இருந்து அதை பறிப்பார்கள். அது நடக்கும் முன்னர் அபிமன்யு போர்க்களத்திற்கு செல்ல வேண்டும். அதற்கு ஓரளவிற்காவது அவன் நீலயாளியை வலுப்படுத்த வேண்டும். பரவாயில்லை, இந்த இடத்தில்தான் பனியும் நெருப்பும் இருக்கிறதே. இதை வைத்துக் கொண்டு 2 மிருகங்களையும் வலுப்படுத்தி போர்க்களத்திற்கு இழுத்து செல்லலாம் என்று முடிவு செய்தான். அவன் உடனடியாக தனது ஆன்மீக ஆற்றலை செயல்படுத்தி தனக்குள் இருந்த 2 பஞ்சபூத சக்திகளையும் விடுதலை செய்தான். அவனது உடலில் இருந்து வெளியேறிய 2 ஆற்றல்களும் அருவி போல அவன் முன்னால் கொட்டின. அவை 2 மூர்க்கமான மிருகங்களாக மாறின. ஒரு மிருகம் பழுப்பு நிறத்தில் ராட்சத வானரம் போல இருந்த நிலபூத சக்தி கொண்ட களியரக்கன். களியரக்கனுக்கு இப்போது சிறிய இறக்கைகளும் கூர்மையான பற்களும் முளைத்திருந்தன. அதனால் அவன் முன்பை விட இன்னும் பயங்கரமானவனாக தெரிந்தான். களியரக்கனின் ஆன்ம விதையை அபிமன்யு ஏற்கனவே தனது உடலோடு இணைத்து விட்டான். அதனால் அவன் அதற்கு அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. 2வது சக்தி நீல நிறத்தில் ஆர்ப்பரிக்கும் நீர்வீழ்ச்சி ஒன்றாய் திரண்டு நிற்பதைப் போல ஒரு மிருகம் நின்றது. அது நீலயாளி. அது முன்பை விட மிகவும் பலவீனமாக இருந்தது. அது தன் அருகே இருந்த களியரக்கனை கண்டு அஞ்சுவதைப் போல தோன்றியது. அதைத் தொடர்ந்து அபிமன்யு தனது சேமிப்பு மோதிரத்தில் இருந்து ஒரு பிரம்மாண்டமான கல்பாறையை வெளியே எடுத்தான். அதன் மீது தாமரை மலர் பூத்து இருந்தது. சிறிது நேரத்திற்கு முன்பு நீல நிற தாமரையை கைப்பற்றும் போது அந்த கல் மேடையையும் அபிமன்யு எடுத்து வைத்திருந்தான். அதில் ஏதாவது ஒரு சிறப்பம்சம் இருக்கும் என்று அவன் கருதினான். அதனால் அதை தன் முன்னே வைத்து அவன் பயிற்சியை துவங்கினான். அந்த 2 மிருகங்களும் அபிமன்யு 2 கைகளுக்கு அருகே அமர்ந்து கொண்டன. அபிமன்யு தனது சக்தியை அந்த தாமரை மீது கொட்ட தாமரையின் கொடிகள் அபிமன்யுவின் உடலோடு ஒட்டிக்கொண்டது. அபிமன்யு தாமரையின் சக்திகளை உறிஞ்ச ஆரம்பித்தார். அந்த தாமரையின் இழைகள் சுற்றியிருந்த இயற்கையின் ஆற்றல்களை அதிவேகமாக உறிஞ்ச ஆரம்பித்தன. உறிஞ்சிய ஆற்றலை தூய்மைப்படுத்தி அபிமன்யுவுக்கு அனுப்ப ஆரம்பித்தன. அதோடு அந்த 2 மிருகங்களுக்கும் அந்த ஆற்றல் சென்றது. தாமரைக்குள் நுழையும் இயற்கையின் ஆற்றல் 2 மடங்காக மாறி அபிமன்யுவின் உடலுக்குள் பாய்ந்தது. ஆர்ப்பரிக்கும் கடலைப் போல எழுந்த அந்த பேராற்றலை அபிமன்யு கொஞ்சம் கூட சிதற விடாமல் தனது உடலுக்குள் இழுக்க ஆரம்பித்தார். அத்தகைய பிரம்மாண்டமான ஆற்றல் பாய்ந்தும் அவனது உடல் கொஞ்சம் கூட அதிரவில்லை. அவன் அனைத்திற்கும் தயாராகவே இருந்திருக்கிறான் என்று தெளிவாக தெரிந்தது. அந்த ஆற்றல்கள் அனைத்தும் அவனது சக்தி பாதைகள் வழியாக சென்று அவனது உடலின் ஆழத்தில் இருந்த சக்தி ஸ்படிகத்திற்குள் புகுந்தன. அது இப்போது ஒரு சூரியனைப் போல பிரகாசித்தது. அவனை சுற்றி ஒரு ஆற்றல் சுழல் உருவானது. அந்த ஆற்றல்கள் அதி தூய்மையான ஆற்றலாக இருந்ததால் அவனது பிந்து சக்கர புள்ளிகள் எந்த அழுத்தத்தையும் வலியையும் அனுபவிக்கவில்லை. அதே சமயம் அவனது சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக உயர்வதை அவனால் உணர முடிந்தது. தனது நிலை உயர்வதைக் கண்ட அபிமன்யுவிற்கு சற்றென்று பசுமதேவரின் எலும்புக்கூட்டு நினைவு வந்தது. நான் இங்கிருந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வெளியேற வேண்டும் என்று கண்கள் விரிய உறுதியாக கூறினார். பசுமதேவரின் எலும்புக்கூட்டின் கையில் இருந்த அந்த மாய மோதிரம் அவனது பார்வை முழுக்க நிரம்பி இருந்தது. ரணசிங்கர் அதை எப்படியாவது அடைய துடித்தது அவனுக்கு நினைவிருந்தது. அதற்குள் ஏதோ ஒன்று இருக்கிறது என்று அவனது உள்மனம் கூறியது. அந்த மோதிரத்தை ரணசிங்கர் நான் எடுக்க விட மாட்டேன். நான் விரைவாக எனது சக்தியை மீட்டெடுத்து போர்க்களத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உறுதியோடு அவன் தனது 2 பஞ்சபூத மிருகங்களையும் பார்த்தான். அவை தாமரை இதழ்கள் கொடுத்து கொண்டிருந்த இயற்கையின் ஆற்றலை அவை அதீத வேகத்தில் தின்று தீர்த்து கொண்டிருந்தன. உடனடியாக தனது மாய மோதிரத்தை அசைக்க அதிலிருந்து சிவப்பு நிற ஸ்படிகங்கள் வெளிப்பட்டது. அபிமன்யு அதை தொடுவதற்கு முன்பே அவனை சுற்றியிருந்த தாமரை இலைகள் ஒரு நொடியில் அந்த படிகத்தை உறிஞ்சி தீர்த்தன. இதை பார்த்த அவன் வியப்புடன், அப்படியானால் எனது கணிப்பு சரிதான். இந்த தாமரை ஆற்றலை உறிஞ்சி அதை சீரான ஒன்றாக மாற்றி அதை நமக்கு கொடுக்கக்கூடியது. அப்படி என்றால் மாய மிருகங்களுக்குள் இருக்கும் ஸ்படிக மூலத்தை கூட இந்த தாமரை இலைகளால் உறிஞ்சி அதை ஆற்றலாக நமக்கு கொடுக்க முடியும். இது உண்மையிலேயே அற்புதமான பொக்கிஷம்தான் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டார். இருப்பினும் களியரக்கன் மீதமுள்ள படிகங்களை பேராசையுடன் பார்ப்பதை கவனித்த அபிமன்யு மீதமிருந்த ஸ்படிகங்களை மீண்டும் மோதிரத்திற்குள்ளேயே வைத்து விட்டான். இதை பார்த்த களியரக்கன் தன் சுருங்கிய முகத்தோடு மீண்டும் தாமரையில் இருந்து வெளியேறும் ஆற்றலை உறிஞ்சத் தொடங்கியது. இப்படியே அமர்ந்திருப்பது அபிமன்யுவிற்கு சற்றே சலிப்பை ஏற்படுத்தியது. எனவே அவன் முன்பு கைப்பற்றிய பசுமதேவரின் போர் யுகதி சுருளை வெளியே எடுத்து வாசிக்கத் தொடங்கினான். அபிமன்யு அந்த சுருளை விரித்து வாசிக்கத் தொடங்கிய அடுத்த கணமே அது ஒரு பிரகாசமான ஒளியாக மாறி மறைந்து போனது. அவனது கையில் சாம்பல் மட்டுமே எஞ்சி இருந்தது. இதை பார்த்த அவன் திடுக்கிட்டு, ஐயோ, அந்த தாமரை இதில் உள்ள ஆற்றலையும் உறிஞ்சு விட்டதா
என்று பதற்றத்துடன் கேட்டா. பொதுவாக ஒரு நுட்பத்தை உருவாக்கும் போது அதன் படைப்பாளி தனது ஆன்மீக ஆற்றலையும் பிற சக்திகளையும் அதில் பதித்து வைத்திருப்பார். அந்த ஆற்றலை ஒரு ஆற்றல் மூலம் என்று நினைத்து தாமரை தின்று இருக்கலாம் என்று அபிமன்யு கணித்தா. தாமரைக்கு அருகே வைத்து சுருளை திறந்தால் இப்படி ஒரு எதிர்வினை நடக்கும் என்று அபிமன்யுவிற்கு தெரியாது. அவன் தன்னைத்தானே திட்டிக் கொள்ள ஆரம்பித்தான். எவ்வளவு பெரிய முட்டாள்தனத்தை செய்துவிட்டேன். என்னைப் போல ஒரு அடிமுட்டாள் யாரும் இருக்க மாட்டார்கள். ஆச்சாரியர் சொல்வது சரிதான், நான் எதை பற்றியும் யோசிப்பதில்லை என்று கத்தினா. தொடர்ந்து கேளுங்கள் இந்திரஜித் தி டிவைன் வாரியர் உங்கள் பாக்கெட் எஃப்எம்மில். நீலத்தாமரைக்கு அருகே இருந்தபடி அபிமன்யு தான் கைப்பற்றிய சுருளை நடுங்கும் கைகளால் திறந்தான். அந்த சுருள் அந்த நீலத்தாமரையால் விழுங்கப்பட்டு சாம்பலாக மாறியது. சாம்பலாக போன அந்த சுருளை ஒருமுறை பார்த்துவிட்டு அவன் சோகத்தோடு எழுந்திருக்க ஆரம்பித்தான். ஆனால் திடீரென்று அவனது தலைக்குள் ஒரு பயங்கரமான அழுத்தம் உருவாக ஆரம்பித்தது. யாரோ 4 பக்கங்களிலிருந்தும் இரும்பு பிடியால் நெரிப்பது போல அவன் உணர்ந்தான். அவன் இரு கைகளாலும் தன் தலையை இறுக்கமாக பற்றி கொண்டான். அவனது தலையில் யாரோ ஊசியால் குத்துவதைப் போல இருந்தது. வலியை தாங்க முடியாமல் வெளிப்பட்ட அவனது அலறல் அந்த குகை முழுக்க எதிரொலித்தது. பின்னர் அந்த வலி கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பித்தது. ஆனால் அந்த வலி மறைய மறைய அவனது மனதிற்குள் புது புது தகவல்கள் வெள்ளம் போல பாய ஆரம்பித்தன. கண் முன்னால் புத்தகம் விரிவதைப் போல அவனது மனதில் அந்த சுருள் பிரம்மாண்டமாக விரிய ஆரம்பித்தது. ஆரம்பத்தில் அவனுக்கு எதுவும் தெளிவாக தெரியவில்லை. பிறகு அவன் கண்களை மூடி தனது கவனத்தை ஒருமுகப்படுத்திய போது அதில் இருக்கும் வார்த்தைகள், வடிவங்கள், முத்திரைகள் என அனைத்தும் தெளிவாக தெரிய ஆரம்பித்தன. அவனது காதுகளில் பசுமதேவரின் குரல் ஒலிக்க ஆரம்பித்தது. கர வலிமை, நான் உருவாக்கிய 3 வலிமையான நுட்பங்களில் முதன்மையான ஒன்று. அமரோதய நிலையில் இருப்பவன் இதை பயன்படுத்தினால் அவனால் தேவோதய நிலையில் இருப்பவனை தடுத்து நிறுத்த முடியும். இதை தாக்குதலுக்கும் பயன்படுத்தலாம், ஆனால் அதன் வீரியம் பயன்படுத்துபவரின் சக்தியை பொறுத்தது. ஆனால் ஆத்மீக பாதையின் முதல் நிலையை கடந்தவர்களால் மட்டுமே இதை முழுமையாக பயன்படுத்த முடியும். ஆன்மீக சக்தியின் துணை இருந்தால் இந்த நுட்பத்தின் வலிமை ஒரு கடலையே புரட்டி போடும் அளவிற்கு உயரும். இதை கற்பது மிகவும் எளிது, ஆனால் பயன்படுத்தும் போது சிறு தவறு நடந்தாலும் பயன்படுத்துபவருக்கே அது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த குரல் அங்கே நின்றது. அபிமன்யு ஒரு நீண்ட மூச்சை மெல்ல வெளியிட்டு, கரவலிமை, அப்படியானால் இது பசுமதேவரின் முதல் நுட்பம். இதுவே இந்த அளவிற்கு வலிமையானதாக இருக்கும் என்றால் மற்ற 2 நுட்பங்களும் எவ்வளவு வலிமையானதாக இருக்கும் என்று வியப்புடன் தனக்குள் முணுமுணுத்தான். அதன்பின் அவன் அந்த நுட்பத்தை இன்னும் ஆழமாக பயிலத் தொடங்கினான். அதை வாசிக்க வாசிக்க அவனது மனக்கண்ணில் ஒரு முதியவர் தோன்றினார். அவர் தனது உள்ளங்கைகளை விசித்திரமான முறையில் சுழற்றிக் கொண்டிருந்தார். அவர் கைகளில் உருவான அந்த முத்திரையால் அவரை சுற்றி ஒரு மங்கலான மூடு பனி உருவாவதை அபிமன்யு கண்டான். திடீரென்று அந்த முதியவர் தன் கையை முன்னால் நீட்டி ஒரு தாக்குதலை தொடுத்தார். அபிமன்யு திகைத்து போனான். ஏனெனில் அந்த ஒற்றை கையிலிருந்து வெளிப்பட்ட ஆற்றல் காற்றையே 2ஆக பிளந்தது. அவனது கண்கள் ஆச்சரியத்தில் விரிய உள்ளிருந்து ஒரு குரல் அவனை உந்தியது. இந்த நுட்பம், இது உண்மையிலேயே மகா வலிமையானது. இதை நான் கண்டிப்பாக கற்றாக வேண்டும் என்று உறுதியுடன் கூறிக்கொண்டான். உடனடியாக கண்களை மூடிக்கொண்டு அந்த முதியவர் செய்ததைப் போலவே அவனும் முத்திரைகளை உருவாக்கத் தொடங்கினான். அவன் அப்படி செய்த அந்த வினாடியே அவனது கைகளில் ஒரு மாபெரும் அழுத்தம் ஏற்படுவதை உணர்ந்தான். வழியில் முகம் சுளித்தபடி கைகளை உதறி, உண்மைதான், இந்த நுட்பத்தின் வேகம் மிக அதிகம். நல்ல விளையாக நிலபூத சக்தி இருந்தது. இல்லை என்றால் இந்த அழுத்தத்தை தாங்க முடியாமல் என் கைகள் உடைந்திருக்கும் என்று கூறினார். அதன்பின் தான் முன்பு மூலிகையை பறித்த திசையை நோக்கி அபிமன்யு அந்த தாக்குதலை ஏவினான். ஆனால் அவன் அதை ஏவிய அடுத்த நொடி ஒரு பயங்கரமான அதிர்ச்சி அலை அவனை தாக்கியது. அவன் பல அடி தூரம் தூக்கி வீசப்பட்டு சுவரில் மோதி விழுந்தான். வழியில் முணங்கிக் கொண்டே, இது வித்தையா இல்லை விபரீதமா என்று கத்தினான். தன் கையை பார்த்தவன் இன்னும் உரக்க அலறினான். என் கை, என் கை! அது வீங்கி சிவந்து கனமாக கிடந்தது. இது எல்லை மீறுகிறது. இந்த முட்டாள்தனமான நுட்பத்தை இனிமேல் நான் பயன்படுத்தவே மாட்டேன். என் கையை அசைக்க கூட முடியவில்லை என்று வேதனையில் துடித்தான். நடுங்கும் தன் சிவந்த கையையே உற்று பார்த்தபடி வேகமாக மூச்சிறைத்தான். தட்டு தடுமாறி எழுந்து நின்று தனக்கு முன்னால் இருந்த காட்சியை கண்டான். அதை கண்டவுடன் அவனது கால்கள் தரையில் ஆணியடிக்கப்பட்டது போல நின்றன. இந்த நுட்பத்தான் நிகழ்ந்ததா என்று வாயை பிளந்தான். அவனால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. குகைக்குள் உறைந்திருந்த எரிமலை குழம்புகள் அனைத்தும் சிதறி சுக்குநூறாகி கிடந்தன. ஒரு மாபெரும் சுத்தியலால் அடித்து நொறுக்கப்பட்டது போல சிதறி அங்கிருந்த அனைத்தும் தூக்கி வீசப்பட்டு அந்த இடமே ஒரு பெரிய மண்டபம் போல காலியாக கிடந்தது. தாமரை மேடை இருந்த இடம் இப்போது வெறும் கற்குவியலாக கிடந்தது. ஆனால் திடீரென்று அவனது கண்களில் ஒரு மெல்லிய சிவப்பு ஒளி தென்பட்டது. அவனது முகத்தில் ஒரு சிறு புன்னகை மெல்ல தோன்றியது.
தனது மற்றொரு கையை பயன்படுத்தி அந்த ஒளிக்குள் இருந்த சுருளை தன்னை நோக்கி இழுத்தான். அந்த சுருள் கையில் கிடைத்ததும் அபிமன்யு ஒரு நிமிடம் யோசித்தான். பின் காயமடைந்த தன் கையை பார்த்தான். வேண்டாம், இப்போது இதை வாசிப்பதில் எந்த பயனும் இல்லை. என் கை இதற்கு மேல் வலியை தாங்காது என்று கூறி அதை நிறுத்தினான். அவனது காயம் மெல்ல மெல்ல குணமாவதை அவனால் உணர முடிந்தது. அவனது கையை சுற்றி பழுப்பு நிற ஆற்றல் படர்ந்திருந்தது. அவனது நிலபூத சக்தி அந்த காயத்தை மெதுவே சரி செய்து கொண்டிருந்தது. நிம்மதி பெருமூச்சு விட்டவன் தனது 2 மிருகங்களையும் பார்த்தான். அந்த 2 மிருகங்களும் இப்போது முன்பை விட பல மடங்கு வலிமையாக தெரிந்தன. அவை தொடர்ந்து இயற்கை ஆற்றலை உறிஞ்சிக் கொண்டிருந்தன. அபிமன்யு கட்டளையிடும் துணியில் அவற்றை நோக்கி, இங்கிருந்து வெளியேற ஒரு பாதையை உருவாக்குங்கள் என்று கூறினான். அவன் சொன்ன அடுத்த கணம் அந்த 2 மிருகங்களும் கர்ஜித்து தங்கள் வாயிலிருந்து பேராற்றலை உமிழத் தொடங்கின. அவற்றின் தாக்குதல்கள் அந்த பனிச்சுவர்களை தகர்த்து தப்பி ஓடுவதற்கு ஒரு வழியை உருவாக்கின. அபிமன்யு ஒரு நீண்ட மூச்சை எடுத்துக்கொண்டு, எனது சக்திகள் மீண்டும் கிடைத்து விட்டன, வெளியே என்ன நடக்கிறது என்று பார்க்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று தனக்குள் முணுமுணுத்தான். அப்படி நினைத்தபடியே அந்த சுருளையும் தாமரை மேடையையும் மீண்டும் தனது மாய மோதிரத்திற்குள் வைத்தான். மறுபுறம் நீலத்தாமரை குளத்திற்கு அருகே நிலைமை மிகவும் மோசமாயிருந்தது. யாளியர் குலத்திற்கும் மற்ற பழங்குடியினருக்கும் இடையே ஒரு பயங்கரமான போர் வெடித்திருந்தது. அதிலும் கொடூரமான போர் ரணசிங்கருக்கும் இமயவர்மனுக்கும் இடையே நடந்த போர்தான். அவர்களுக்கு நடுவே கிடந்த பசுமதேவரின் எலும்புக்கூடுதான் அந்த கொடூரமான போருக்கு காரணம். இமயவர்மன் உடல் முழுக்க பணியாற்றலை வெளிப்படுத்தியபடி ரணசிங்கரை நோக்கி நேரடியாக பார்வையை நிறுத்தி, ரணசிங்கா, இது எனது முன்னோரின் மரபு. அவரிடமிருந்து பறித்த பொருளை என்னிடம் ஒப்படைத்து விடு. இதுவரை நடந்தவை அனைத்தையும் மறந்து உன்னை மன்னித்து விடுகிறேன் என்று கர்ஜித்தார். அவர் பேசும்போது அவரது உடலில் இருந்து பணியாற்றல் தொடர்ந்து வெளியேறியது. ஆனால் அது முன்பை விட பலவீனமாக தெரிந்தது. இமயவர்மனின் வார்த்தைகளை கேட்ட ரணசிங்கர் வஞ்சகமான புன்னகையுடன் சற்று முன்னே நடந்து வந்து, பண்டைய குரிலா குலத்தின் தலைவரே, உண்மையை சொன்னால் உமது திறமை பாராட்டக்குரியதுதான். ஆனால் என்னை மன்னிக்கும் அளவிற்கு உமது பலம் ஒன்றும் பெரியதல்ல. நான் எனது முழு சக்தியையும் பயன்படுத்தியபடி என்னை கட்டாயப்படுத்தியதை தாண்டி உனது பலம் சொல்லிக்கொள்ளும் அளவில் இல்லை என்றார். இதை சொன்ன அடுத்த நொடி ரணசிங்கர் தன் முத்திரையை மாற்றினார். சில நிமிடங்களிலேயே அவரது ஆற்றல் சரசரமென உயர்ந்து யுகவஜர நிலையை எட்டியது. இந்த காட்சியை கண்டதும் அங்கே நடந்து கொண்டிருந்த மற்ற போர்கள் அனைத்தும் ஒரு நொடி நின்றன. சுற்றிலும் பரவிய அந்த பயங்கரமான ஆற்றலை உணர்ந்த அனைவரும் சொல்ல முடியாத அச்சத்துடன் ரணசிங்கரை நோக்கி பார்வையை திருப்பினர். யுகவஜர நிலையை எட்டியிருந்த ரணசிங்கரை அனைவரும் மரண பயத்துடன் உற்று பார்த்தனர். அவரது சக்தி ஒன்று கூடி மாபெரும் நகமாக உருமாறி இமயவர்மனை மீண்டும் மீண்டும் தாக்க துவங்கியது. இமயவர்மன் தனது பனிக்கட்டி முஷ்டியால் அதை தடுக்க முயன்றார். அந்த 2 ஆற்றல்களும் மோதிக்கொண்டதில் இடி முழக்கம் போன்ற வெடிப்பு சத்தம் மீண்டும் மீண்டும் கேட்டது. அந்த இடமே மூடு பனியால் நிரம்பியது. ஆனால் ரணசிங்கர் ஒரு வலுவான தாக்குதலை தொடுக்க இமயவர்மனின் வலி நிறைந்த அலறல் சத்தம் 8 திக்கும் எதிரொலித்தது. அவரது உடல் தூக்கி வீசப்பட்டு அந்த குளத்தின் ஆழத்தில் விழுந்தது. இந்த காட்சியை கண்ட அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். ரணசிங்கரின் ஆற்றலை உன்னிப்பாக கவனித்த அதிகரசன் நடந்ததை நம்ப மறுப்பது போல் தலையை அசைத்து, அப்படியானால் அபிமன்யு சொன்னது சரிதான். ரணசிங்கரின் சக்தி எல்லை கடந்திருக்கிறது. இமயவர்மனால் அவரை சமாளிக்க முடியும் என்று எனக்கு தோன்றவில்லை என்றார். உக்கிரபாணியும் மற்ற குலத்து பெரியவர்களும் இமயவர்மனை நோக்கி ஓடினர். அவரது வாயிலிருந்து ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. அந்த சமயம் ரணசிங்கரின் கையில் இருந்த அந்த எலும்புக்கூட்டை பார்த்த அதிகரசன் கண்களை மூடி ஒரு கணம் நிறுத்தினார். போர் முடிந்துவிட்டது, நாம் தோற்றுவிட்டோம் என்று விரக்தியுடன் கூறினார். ரணசிங்கரை தடுக்க அதிகரசன் விரும்பினாலும் தனது தேவோதய சக்தியை மட்டும் வைத்துக்கொண்டு அதை செய்ய முடியாது என்பதை உணர்ந்தார். தனது நெஞ்சை பிடித்தபடி சிரமத்துடன் எழ முயன்ற இமயவர்மன், அவனது சக்தி நாம் நினைத்ததை விட அதிகம். நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்தால் கூட அவனை வீழ்த்த முடியாது என்று நினைக்கிறேன் என்றார். இமயவர்மனின் வார்த்தைகளை கேட்ட மற்ற பழங்குடியினர் மூத்தவர்கள் யாளியர் குலத்தின் மீது கடும் கோபம் கொண்டனர். அவர்கள் தங்களுக்கு துரோகம் செய்வார்கள் என்று தெரிந்திருந்தால் அவர்கள் பனிப்பிரதேசத்திற்குள்ளேயே நுழைய விட்டிருக்க மாட்டோம் என்று அனைவரும் கூறினர். இமயவர்மன் தீவிரமான குரலில், மூத்தவர் சிவநம்பி, திருபாலனால் கூட ஏன் ரணசிங்கரின் உண்மையான வலிமையை அறிய முடியவில்லை என்பது இப்போதுதான் எனக்கு புரிகிறது. அவன் ஆரம்பத்திலிருந்தே தனது உண்மையான சக்தியை மறைத்து வைத்திருக்கிறான் என்றார். 4 குலங்களின் கயிறு நிலையை கண்ட விதுரன் ஏளனமாக சிரித்துவிட்டு தன் அருகே இருந்த சக்திநாதனை நோக்கி தலை சாய்த்து, ரணசிங்கர் தனது உண்மையான சக்தியை வெளிப்படுத்தினார் இந்த போர் ஒரே நொடியில் முடிந்துவிடும் என்று எனக்கு முன்பே தெரியும் என்று சிரித்தான்.
புதையலில் பங்கு கிடைக்கும் என்ற ஆசையில் விதுரன் ரணசிங்கரை புகழ்ந்து தள்ளினார். ஆனால் ரணசிங்கர் அந்த மோதிரத்தை எடுப்பதற்குள் திடீரென்று ஒரு புது நிழல் அங்கே தோன்றி அந்த எலும்புக்கூட்டின் கையை உடைத்துக் கொண்டு ஒரு நொடியில் அங்கிருந்து மறைந்தது. இந்த திடீர் மாற்றத்தைக் கண்டு அனைவரும் திகைத்தனர். அப்போது அந்த மூடுபனிக்கு நடுவே ஒரு சிரிப்பொலி கேட்டது. அது அபிமன்யுவின் சிரிப்பொலி. அவன் புன்னகையுடன் அவர்களுக்கு முன்னால் மெல்ல தோன்றினான். அவனைக் கண்ட விதுரன் ஒரு அடி பின்னோக்கி விலகி அதிர்ச்சியில், என்ன, இவன் இன்னும் உயிரோடு இருக்கிறானா? அந்த பனியாற்றல் குகைக்குள் அவன் உறைந்து போவதை நான் என் கண்ணால் பார்த்தேனே என்று அதிர்ச்சி அடைந்தான். இதைக் கேட்ட ரணசிங்கர் முகம் சுளித்தபடி, இந்த இளைஞனிடம் நிலபுத சக்தி இருக்கிறது, அதுதான் இவன் இன்னும் உயிர் பிழைத்திருப்பதற்கு காரணம் என்றார். பிறகு ரணசிங்கர் நேரடியாக அபிமன்யுவை நோக்கி நடந்து வந்து, இளைஞனே, நீ என் கைகளால் சாக விரும்பவில்லை என்றால் அந்த மோதிரத்தை என்னிடம் ஒப்படைத்து விடு. இல்லையெனில் இன்று உனது பஞ்சபூத சக்திகளால் கூட உன்னை காப்பாற்ற முடியாது என்று எச்சரித்தார். அதைத் தொடர்ந்து அவர் தன்னை சுற்றியும் அபிமன்யுவை சுற்றியும் ஒரு சிவப்பு நிற ஆற்றல் சுவரை உருவாக்கினார். இதை பார்த்த இமயவர்மனும் அதியரசனும் அபிமன்யுவை காப்பாற்ற அந்த சுவரை தாக்கினர். ஆனால் அவர்கள் பலமுறை தாக்கியும் அந்த சுவரில் ஒரு சிறு கீறல் கூட விழவில்லை. அதியரசன் கைகளை இறுக்கி மீண்டும் தாக்கியபடியே, அபிமன்யு, உன்னை தற்காத்துக்கொள், நாங்கள் இந்த சுவரை உடைத்துக்கொண்டு உள்ளே வருகிறோம் என்று கத்தினார். ஆனால் ஆச்சரியப்படும் விதமாக அபிமன்யுவின் முகத்தில் பயத்தின் ஒரு சிறிய சுவடு கூட தெரியவில்லை. அவன் அந்த மோதிரத்தை காற்றில் சுழற்றி விளையாடியபடி ரணசிங்கரை பார்த்து சிரித்தான். கிழவரே, என்னிடமிருந்து இந்த மோதிரத்தை உங்களால் வாங்கிவிட முடியும் என்று நிஜமாகவே நினைக்கிறீர்களா? உங்கள் நிலையை பார்க்கும்போது எனக்கு ஒரு பழமொழிதான் ஞாபகத்திற்கு வருகிறது, கேட்கிறீர்களா என்றார். இதை கேட்டு ரணசிங்கரின் உடல் கோபத்தால் நடுங்கியது. ஆனால் அவர் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அபிமன்யு அதை கண்டு உரக்கச் சிரித்தபடி, சரி விடுங்கள், நானே சொல்கிறேன். கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டும் பாக்கியம் அனைவருக்கும் கிடைப்பதில்லை என்றார். ஒரு யுகவஜ்ர வீரருக்கு முன்னால் நின்று அபிமன்யு இப்படி சிரித்ததை பார்த்து மதகையர் குலத்தின் மூத்தவர் ஆத்திரத்துடன் முன்னேறி வந்தார். இந்த இளைஞனுக்கு இவ்வளவு அகந்தையா? யுகவஜ்ர நிலையில் நிற்கும் ரணசிங்கரை ஆத்திரப்படுத்தினால் என்ன நடக்கும் என்று இவனுக்கு தெரியாதா என்று கேட்டார். இப்போது மற்ற குலத்தினருக்கும் அபிமன்யுவின் பேச்சு மீது கோபம் வரத் தொடங்கியது. இமயவர்மன் சுவரை தாக்குவதை நிறுத்தாமலேயே, இப்போது பேசி பயனில்லை, அனைவரும் சேர்ந்து உனக்கு உதவினால் இந்த சிவப்பு சுவரை உடைக்க எனக்கு அதிக நேரம் எடுக்காத. குகைக்குள் நாம் உறைந்து சாகாமல் இறக்க உதவிய அந்த அகந்தை மிக்க இளைஞனை காப்பாற்ற வேண்டியது நமது கடமை என்று ஆவேசத்துடன் கத்தினார். இமயவர்மன் கோபமாக இருந்தாலும் இந்த சுவரை உடைக்காமல் அபிமன்யுவை மீட்க முடியாது என்பது அவருக்கு தெரிந்திருந்தது. தன்னை விட 3 நிலைகள் உயர்ந்த வீரருக்கு முன்னால் அபிமன்யு இவ்வளவு நிதானமாக இருப்பது அதியரசனை வியப்பில் ஆழ்த்தியது. அவர் இன்னும் அதிக சக்தியுடன் சுவரை தாக்கினார். ஆனால் அதில் ஒரு சிறு கீறல் மட்டுமே விழுந்ததை தவிர சுவருக்கு ஒன்றும் ஆகவில்லை. ரணசிங்கர் பசுமதேவரின் மோதிரத்தை கைப்பற்றும் வேளையில் அபிமன்யு உள்ளே புகுந்து அதை தட்டி பறித்தார். அதோடு நிற்காமல் ரணசிங்கரை நேரடியாக பார்த்து ஏளனமாக சிரித்தார். அவனது புன்னகையைக் கண்டு எரிச்சலடைந்த ரணசிங்கர் ஒரு அடி முன்னேறி வந்து, இன்று உனது கர்வத்தை நான் சுக்குநூறாக உடைக்கிறேன் பார். என்னிடமிருந்து தப்பிவிடலாம் என்று கனவில் கூட நினைத்து பார்க்காதே. ஒரு யுகவஜ்ர வீரரின் பேராற்றலுக்கு முன்னால் உனது நிலபூத சக்தியும் வர்ணபூத சக்தியும் எந்த உதவியும் செய்யாது என்று நீ பார்ப்பாய். இன்று நான் அந்த மோதிரத்தை மட்டுமல்ல, உன்னிடம் இருக்கும் பஞ்சபூத சக்திகளையும் பறிப்பே. நீ எப்படி அந்த எலும்புக்கூட்டின் கையை உடைத்தாயோ அதுபோல உனது உடலின் ஒவ்வொரு பாகத்தையும் நான் கிழித்தெறிவேன் என்று கர்ஜித்தார். அடுத்த கணம் அவரது கைகளில் இருந்து சிவப்பு நிற ஆற்றல் காட்டாறு போல பாய்ந்தது. அவை அனைத்தும் ஒன்றாக சுருங்கி சில நொடிகளில் ஆயிரக்கணக்கான வாள்களாக உருமாறியது. ரணசிங்கர் இவ்வளவு பெரிய தாக்குதலுக்கு தயாராவதை பார்த்தும் அபிமன்யு அஞ்சவில்லை. அவன் நேரே நிமிர்ந்து நின்று, இவ்வளவு பேசுவதற்கு பதிலாக சீக்கிரமாக தாக்குதலை துவங்குங்கள், ஏனென்றால் நானும் உங்களை இன்று உயிரோடு திரும்பி அனுப்புவதாக இல்லை என்றான். அவனது வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அங்கிருக்கும் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. அதைவிட அவர்களை வியப்படைய வைத்த விஷயம் என்னவென்றால், அபிமன்யு தன் உடலை சுற்றி எந்த ஒரு பாதுகாப்பு கவசத்தையும் உருவாக்கவில்லை. இதை பார்த்த யாளியர் குலத்தின் விதுரன் பக்கத்தில் நின்ற சக்திநாதனை தள்ளி நெருக்கி, இவனுக்கு எதனால் இவ்வளவு திமிர்? வெறும் நிலபூத சக்தியை வைத்துக் கொண்டே ஒரு யுகவஜ்ர வீரரை எதிர்கொள்ளலாம் என்று நினைக்கிறானா என்று கேட்டார். அதற்கு சக்திநாதன் விதுரனை ஒரு குளிர்ந்த பார்வையால் அளந்து, எல்லாவற்றிற்கும் நீதான் காரணம். கொடுத்த ஒரு வேலையை கூட உன்னால் சரியாக முடிக்கவில்லை. நீ அன்றே இவனை தீர்த்து கட்டி இருந்தால் இன்று இந்த சூழல் வந்திருக்காது என்றார். இதைக் கேட்டு விதுரன் மௌனமானான். பின்பு அபிமன்யுவை பார்த்து, அதனால் என்ன, இன்று ரணசிங்கர் எப்படியும் அவனை கொன்று வீசுவார் என்றான். அது நடந்தால் நல்லது, இல்லை என்றால் ஆகாசர் குலம் மற்றும் வர்ணர் குலத்திற்கு தலைவனாகும் கனவை நீ மறந்துவிட வேண்டியதுதான் என்று சக்திநாதன் திரும்பி பார்க்காமலே பதில் அளித்தார். விதுரன் தன் பற்களை கடித்தபடி அமைதியாக பார்த்துக் கொண்டிருந்தான்.
அதே சமயம் ரணசிங்கரின் தாக்குதலை கவனித்த அபிமன்யுவின் மனதில் ஒரு சிறு கவலை எழுந்தது. இவரது தாக்குதல் மிகவும் வலிமையானதாக இருக்கிறது. ஒருவேளை அவரை நான் அளவுக்கு அதிகமாக ஆத்திரப்படுத்தி விட்டேனோ என்று நினைத்துக் கொண்டான். அந்த தருணத்தில் நீலத்தாமரை குளத்தை சுற்றியிருந்த மூடுபனியில் ஒரு நிசப்தம் நிலவியது. ரணசிங்கர் தன் கை விரல்களை முறுக்கியபடி சாவதற்கு தயாராக இரு என்று கர்ஜித்தார். அவரது சக்தியால் உருவான ஆயிரக்கணக்கான வாள்கள் அதீத வேகத்தில் அபிமன்யுவை நோக்கி பாய்ந்தன. இதை பார்த்த உக்கிரபாணி மற்றும் அதியரசனின் கண்களில் மரண பயம் தெரிந்தது. உக்கிரபாணி அபிமன்யுவை நினைத்து பதறத் தொடங்கினார். அதியரசன் தொண்டை கரைத்தபடி உரக்க கத்தினார். அபிமன்யு, சீக்கிரம் அந்த தாக்குதலில் இருந்து விலகிச் செல். ஆனால் அபிமன்யுவால் அவர்களது குரலை கேட்க முடியவில்லை. அவன் தன்னை நோக்கி சீறி வரும் அந்த தாக்குதலை மட்டுமே உற்று நோக்கி கொண்டிருந்தான். அதே சமயம் இந்த பனிக்குளத்திற்குள் வெளியே வேறொரு இடத்தில் இருந்து இருவர் இந்த தாக்குதலின் வீரியத்தை உணர்ந்தனர். குளத்தின் ஓரத்தில் நின்று கொண்டிருந்த ஒரு பெரியவர் மெதுவான குரலில், இந்த ஆற்றல் பனிக்குளத்தில் இருக்கும் ஒரு யுகவஜ்ர வீரருடையது என்றார். அருகில் அமர்ந்திருந்த மற்றொரு பெரியவர் கவலையுடன் எழுந்து, ஏதோ விபரீதம் நடப்பதாக எனக்கு தோன்றுகிறது என்று கூறினார். அவர்களது உடலில் இருந்து ஆற்றல் வெளிப்படத் தொடங்கியது. அடுத்த நொடி அவ்விரு உருவங்களும் அங்கிருந்து மறைந்தன. அவர்கள் வேறு யாருமல்ல, வானர குலத்தின் மூத்தவர்களான சிவநம்பியும் திருபாலனும் தான். பனிக்குளத்திற்குள் இருந்த அனைவரும் அச்சத்தில் உறைந்திருக்க அபிமன்யுவின் முகத்தில் மட்டும் எந்த பயமும் இல்லை. அந்த இரத்த வாள்கள் பாய்ந்து வந்து அபிமன்யுவின் மீது பூச்சிகளைப் போல மோத ஆரம்பித்தன. ஆனால் அவன் மீது பட்ட ஒவ்வொரு வாளும் சிதறியதே தவிர அவனை எதுவும் செய்யவில்லை. அனைத்து வாள்களும் சிதறி அந்த இடம் பனிமூட்டத்தால் நிரம்பியது. எல்லாம் மிக வேகமாக நடந்ததால் இமயவர்மன் உட்பட அங்கிருந்த எவராலும் என்ன நடந்தது என்பதை தெளிவாக பார்க்க முடியவில்லை. ரணசிங்கரின் தாக்குதல் வெற்றி பெற்று விட்டதாக எண்ணிய விதுரன் புன்னகைத்தான். பனிக்குளத்தினர் நம்பிக்கை இழந்தனர். அத்தகைய தாக்குதலில் இருந்து தங்களால் கூட தப்பியிருக்க முடியாது என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். இப்படி ஒரு தாக்குதலில் இருந்து அபிமன்யு எப்படி உயிர் பிழைத்திருக்க முடியும் என்று கவலையுடன் அவர்கள் ரணசிங்கரின் தாக்குதலால் எழுந்த புகையை நோக்கினர். அவர்களின் முகத்தில் இருந்த சோகத்தை பார்த்த விதுரன் ஏளனமாக சிரித்தான். மகாவீரர் ரணசிங்கரின் தாக்குதலில் இருந்து இந்த இளைஞன் தப்பிப்பான் என்று நீங்கள் நிஜமாகவே நினைத்தீர்களா? ஒருவேளை தன் கதி என்னவாகும் என்று அவனுக்கு முன்பே தெரிந்திருக்கும். அதனால்தான் அவன் தப்பிக்க கூட முடியவில்லை. அவன் மரியாதையுடன் மரணத்தை ஏற்றுக்கொண்டான் என்றார். அபிமன்யுவை விதுரன் இப்படி ஏளனம் செய்வதைக் கண்ட உக்கிரபாணியின் கண்கள் ஆத்திரத்தால் சிவந்தன. அவன் ஆவேசத்துடன் விதுரனை தாக்க முன்னேறினான். இதைக் கண்ட விதுரனின் கண்களில் ஒரு விதமான நடுக்கம் தெரிந்தது. ஆனால் உக்கிரபாணி தாக்குவதற்குள் இமயவர்மன் அவன் தோளை பிடித்து தடுத்து நிறுத்தி, உக்கிரபாணி, முட்டாள்தனமாக எதையும் செய்யாதே. இப்போது நாம் யாழியர் குலத்தை எதிர்க்கும் பலத்தில் இல்லை. எனது முழு சக்தியை செயல்படுத்தி தாக்கினாலும் என்னால் ரணசிங்கரின் பாதி சக்தியை கூட எதிர்கொள்ள முடியாது என்று எச்சரித்தார். அவர்கள் அனைவரும் சேர்ந்து தாக்கினாலும் ரணசிங்கரை சமாளிப்பது அவர்களுக்கு கடினமான காரியம் என்பது அவருக்கு தெளிவாக தெரியும். தலைவரின் பேச்சை கேட்ட உக்கிரபாணி சற்று தொலைவில் நின்று இருந்த விதுரனையும் மற்றவர்களையும் கோபத்துடன் பார்த்து, அப்படியானால் இந்த துரோகிகளை இப்படியே தப்பிக்க விடப் போகிறோமா என்று கேட்டார். அதியரசன் விருப்பமில்லாமல் தன் பற்களை கடித்தபடி, உனது தேவோதய சக்தியை மட்டும் பயன்படுத்தி உன்னால் உன் நண்பன் அபிமன்யுவின் மரணத்திற்கு பழிவாங்க முடியும் என்று நீ நம்பினால் நான் உன்னை தடுக்கப் போவதில்லை. ஆனால் இப்போது யாழியர் குலத்தின் பலம் நாம் நினைத்ததை விட பல மடங்கு அதிகம் என்பதை மறந்து விடாதே. அதனால் இமயவர்மன் சொல்வதை நன்றி. லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.